திருச்சிற்றம்பலம். அடியார்களுடைய வணங்கிக்கிறேன். கச்சியப்ப முனிவர்லேயே பேரூர் படம் பார்த்துட்ருக்கோம். அதில் கௌரி திருமணப்படலம் பாடல் 1851. மங்கள துழனி மதுர கீதமும் பங்கைய வதனியர் பணிசை ஊக்கமும் தங்கிய அமரர்கள் ததையும் மண்டபத்து எங்கனும் ஆயின இன்பம் அல்கவே. மங்கள துழனின மங்கள முழக்கம், ததையும் அப்படின்னு நெருங்கி இருக்கிறது. மங்கள முழக்கங்களும் இனிய பாடல்களும் தாமரை போன்ற முகத்தையுடைய மகளிர் செய்யும் பணியின் ஊக்கமும் அந்த தேவர்கள் சூழ்ந்துள்ள மண்டபம் முழுவதும் இன்பமும் மகிழ்ச்சியும் மிகச் செய்தன. அது அந்த இடம் அந்த சுற்றுச்சூழலே மிகவும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் செய்கிற மாதிரி இருக்குது. மங்கள முழக்கங்களும் பாடல்களும் பணியும் ஊக்கமும் எல்லாமே தேவர்கள் சூழ்ந்துள்ள அந்த மண்டபம் முழுவதும் இன்பத்தில் மிகச் செய்தது. அடுத்த பாடல் 1852. அடுக்களுக்கு இறைவன் அன்மி அவிரிழை சுமக்கல் ஆற்றா நடுக்குமெல் இடையின் மேனை வணங்கி நல் நரும் பால் வாக்க மடுக்கு மெய் அன்பில் செம்மல் மலரடி விளக்கி நீர் பெய்து இடுக்கண் எவ்வளகும் நீங்க ஈர்த்தனன் புதல்வி தன்னை. அடுக்களுக்கு இறைவன்னா மலையரசன், அன்மீன அடைந்து சேர்ந்துன்னு அர்த்தம். அதாவது அவிரிழை சுமக்கலாற்றா நடுக்கு மெல்லிடையின் மேனைனா அந்த விளங்குகின்ற அந்த ஆபரணங்களை சுமக்க முடியாத அளவு அணிந்ததால் நடுங்குகின்ற இடையுடைய மேனையுடைய உடல் நடுங்குகிறதாம். ஏன்னா அளவுக்கு மீறி ஆபரணங்களை அணிந்ததுனால அவளால் சுமக்க முடியாமல். மணமகளுடைய தாய் திருமணங்கள்ல இந்த மாதிரி தன்னுடைய பெருமையை காட்டிக்கொள்வது உலக மரபு தான். அது மாதிரியே அம்மையுடைய தாயும் நிறைய ஆபரணங்களை சுமந்து நடுங்குகின்ற இடையுடையவளாக இருக்கிறாள். அந்த மலையரசன் மிக்க ஆபரணங்களை அணிந்திருக்கும் மேனையோடு சென்று வணங்கினான். பாலை வார்த்து இறைவன் திருவடிகளை முதல்ல விளக்கினார். அதாவது பால் அபிஷேகம் செய்கிறார் திருவடிக்கு. எல்லா உலகமும் துன்பம் நீங்கி இன்பம் அடைய நீர் வார்த்து மகளாகிய உமாதேவியை கொடுத்தனன். தாரை வார்த்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அம்மையை நீர் வார்த்து கொடுத்தனன். அடுத்த பாடல் 1853. விண்ணவர் மலர்கள் சிந்த விடையவன் அங்கை ஏற்று தண்ணிய மலர் மேல் அண்ணல் தடல்முறை வளர்ப்ப தாலி புண்ணிய மலர்ந்தால் அன்ன பூங்கொடி முடற்றில் சேர்த்து மன்னவர் உய்யச் செய்யும் மரபெல்லாம் ஏற்றினானே. உடையவன் அங்கையிலிருந்து மலர் மேல் அண்ணல் ஏற்று அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது அவன் கையிலிருந்து பிரம்மா மலர் மேல் அண்ணல் அப்படின்னு சொல்லி வைக்கணும். உடையவன் தாலியையே அங்கையில் ஏற்று பூங்கொடி முடற்றில் சேர்த்தான் அப்படின்னு பொருள் சொல்லணும். அதாவது தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். இறைவன் அங்கையிலிருந்து தான் வாங்கி பிரம்மன் என்ன செய்கிறாரு, மனவேள்வியை முறையாக செய்கிறார். அவர் கையில் அந்த தாலியை வாங்கி வேள்வியில் செய்கிறார். செஞ்சு புண்ணிய மலர்ந்தது போன்ற உமாதேவியுடைய கழுத்தில் இறைவன் மங்களத்தாலியை அனைவரும் உய்யும்படி அணிந்தார். பிரம்மா பிற சடங்குகளையும் முறையாக செய்தார் அப்படின்னு சொல்கிறார். அம்மையுடைய திருமணம் இனிமையாக நடந்தேறியது. அடுத்த பாடல் 1854. இளமதி முடித்த வேணி எம்பிரான் தோழனான அழகையர் பெருமானோடும் அடுக்களுக்கு இறைவன் ஓகை உடனுறச் சார்ந்த சாந்த மாலை பாகடை பிறவு முற்ற வளமையோடு ஈய யாருக்கும் வழங்கினன் தடங்க மன்றம். அழகையர் பெருமானா குபேரன், அவன் இறைவனுடைய தோழன். ஓகைனா மகிழ்ச்சி, பாகடைனா பாகு, பாக்கு அடை அப்படின்னு இலை அப்படி வெற்றிலை அது சேர்த்துது அப்படி சொல்கிறது. அடைகளைனா வெற்றிலை. பிறையணிந்த சடையுடைய அந்த இறைவனுடைய தோழனாகிய குபேரனும் மலையரசனும் என்ன செய்கிறாங்க, மனம் மகிழ்ந்து சந்தன மாலை பாகடை முதலியவற்றை அனைவருக்கும் வழங்கினர். பாகடைனா என்ன சொன்னேன், வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு அதை எல்லாருக்கும் வழங்கி மகிழ்கிறார்கள். அடுத்த பாடல் 1855. அழித்திடும் பரிசிலானும் அணிந்தமை கோலத்தானும் கழித்ததம் மனையின் மாதர் கண்ணுற்ற நிற்றலானும் தெளித்தெழு மண்டல் காண திரண்டவர் தாமும் அன்னாள் தழித்தெழும் இன்ப மண்டல் சார்ந்தவர் ஒத்துளாரால். அந்த திருமணத்துக்கு வந்தவங்கெல்லாம் எப்படின்னு தான் சொல்கிறார். அதாவது கொடுக்கும் பரிசுகளாலும் அந்த மெய்யில் அணிந்த ஒப்பனையாலும் மகிழ்ந்த தம்முடைய மலையில் உள்ள மாதர்களோடு மகிழ்ந்து இருத்தலாலும் இந்த திருமணத்தை காண திரண்டிருந்தவர்கள் தாமும் திருமணம் செய்து கொண்டவர்கள் போல மகிழ்ந்திருந்தார்களாம். அப்போ அந்த திருமணத்துக்கு வந்தவங்களுக்கும் அதே இன்பம் அதே மகிழ்ச்சியோடு எல்லோரும் மகிழ்வாக இருக்கார்கள். அடுத்த பாடல் 1856. கடியையர் வரைப்பில் நின்றும் கண்ணுதல் வெளிக்கொண்டு உம்பர்
முடியோடு முடிகள் தாக்க மூரிமால் விடையின் ஏறி பிடிநடை உமை தன்னோடும் பேரெழில் நகர் சூழ் போந்து கொடிபல நுடங்கும் செம்பர் கோயில் புக்கு அணையின் உற்றான். கடியாயர் வரைப்புனா திருமண மண்டபம், மண்டபத்தை தான் கடியாயர் வரைப்புன்னு சொல்கிறாங்க. மூரி மால் விடை அப்படின்னா வலிமை பொருந்திய பெரிய விடை. பேரெழில் நகர்னா அழகு பொருந்திய அந்த பேரூர் ஆகிய நகரை தான் பேரெழில் நகர்ன்னு சொல்கிறார். திருமண மண்டபத்திலிருந்து இறைவன் வெளியே எழுந்தருளி வந்தார். திருமணம் முடிந்து இறைவனும் இறைவியும் வெளியே வந்தார்கள். தேவர்கள் நெருக்கத்தால் முடியோடு முடி தாக்குமாறு இடப வாகனத்தில் ஏறி உமாதேவியோடு அழகிய பேரூர் நகரை வலம் வந்து கொடிகள் நெருங்கி அசைய திருக்கோயில் உள் புகுந்து தம் இருக்கையில் வீற்றிருந்தார். எப்படின்னா அவர் மண்டபத்திலேருந்து வெளியே வர்றாரு. தேவர்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப கூட்டத்தில் நெருக்கத்தினால என்ன செய்யுது, முடியோட முடி இடிச்சுக்குது. தேவர்களுடைய முடியும் தாக்குற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற இடத்துல வந்து இடப வாகனத்தில் ஏறி உமாதேவியோடு அங்கே அவருடைய வாகனத்தில் ஏறி அழகிய பேருநகரை வலம் வருகிறார், திருவலம் வருகிறார். வந்தால் கொடிகள்லாம் நெருங்கி அசையுது. அந்த அசைகிற திருக்கோயில் உள்ளே புகுந்து தம்முடைய இருக்கையில் போய் வீற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ திருமணம் முடிந்து திருக்கோயிலுக்கு வந்து விட்டார் பெருமான். அடுத்த பாடல் 1857. திருமண வாழ கோலம் சென்று சென்று இறைஞ்ச பெற்றோருக்கு அருள் வளம் படுப்ப வேட்ட வரமெல்லாம் அழித்து போக்கி பெருகிய மகிழ்ச்சி துள்ள பெய்வளையோடும் அங்கன் மறுவும் எவ்வுயிரும் வாழ வாழ்க்கை மேல் கொண்டிருந்தான். திருமண கோலத்தை வந்து வந்து வணங்கி வழிபட அந்த பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, அருள் நிறைந்த உள்ளத்தோடு அவரவர்கள் விரும்பிய வரங்களை விரும்பியவாறே அருள் செய்தாராம். அப்போ அந்த திருமண கோலத்தை பார்த்துட்டு வந்து வந்து வணங்கி வழிபட்டவங்க எல்லாருக்கும் அருள் நிறைந்த உள்ளத்தோட அவங்கவுங்க விரும்பிய வரங்களை விரும்பியவாறே கொடுக்கிறார், அருள் செய்தார். அவர்களுக்கு விடை கொடுத்த பின் பெரிய மகிழ்ச்சியோடு உமாதேவியுடன் உலகுயிர்கள் இல்வாழ்க்கை வாழ தாமும் அம்மையப்பராக கோலம் கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்து காட்டுவது தான், அப்போ தான் உலக உயிர்களும் அதே மாதிரி வாழட்டும் அப்படின்னு சொல்லி பெரிய மகிழ்ச்சியோட உமாதேவியோட அந்த இல்வாழ்க்கை வாழ தாமும் அம்மையப்பராக கோலம் கொண்டு இருந்தார். அப்போ திருமணத்தை பார்க்க வந்த எல்லாருக்கும் வேண்டிய வரத்தை வேண்டியவாறு விரும்பியவாறு கொடுக்குறாரு. அவங்க எல்லாருக்கும் விடை கொடுத்து விட்டு இவர் அம்மையப்பராக கோலம் கொண்டு இருந்தார். அடுத்த பாடல் 1858. விதுவனி சடில மோலி வித்தகன் வெற்பின் மாதை புதுவதின் இயன்று சீர்த்த பொலங்கலம் அணிந்து எல்லோரும் கதுவினர் போற்ற ஆற்றும் கடித்திரம் கேட்டோர் ஈண்டை வதுவி மிக கயர்ந்து முத்தி மண்டலும் அயர்வர் ஈற்றின். சந்திரனை அணிந்த அந்த சடைமுடி பெருமானின சிலர் உமாதேவியை திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணத்தை போற்றியவர்கள் கேட்டவர்கள் இந்த இம்மை உலகில் மன வாழ்க்கை பெற்று முத்தி செல்வத்தையும் பெற்று வாழ்வர். அவங்களுக்கு மனை வாழ்க்கையும் கிடைக்கும், முத்தி செல்வமும் கிடைக்கும். யாருக்கு? சந்திரனை அணிந்த அந்த சடைமுடியுடைய பெருமான் உமாதேவியை திருமணம் செய்து கொண்டார் அல்லவா, அந்த திருமணத்தை போற்றியவர்கள் கேட்டவர்கள் அனைவருக்கும் மன வாழ்க்கையும் முத்தி செல்வமும் பெற்று வாழ்வர் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் வந்து உறுதியாக கூறுகிறார். அடுத்த பாடல் 1859. உரகங் களம் கை பூண்ட ஒருவர் அங்கு இனிது வேட்ட மரகதவல்லி மன்றல் வழுத்தின முனிவிர் வைவேல் விறகினன் தெய்வயானை என்னும் மென்கொடியை வேட்ட பரகதி அருளும் மண்டல் கேட்கென பகரும் சூதன். உரகம்னா பாம்பு, முனிவர்னா முனிவர்களே அப்படிங்கிறார். வைவேல்னா கூர்மையான வேல்னு அர்த்தம். விறகினன்னா பெருமை உடையவன். அதாவது பாம்பை கையில் கங்கணமாக அணிந்த இறைவன் மரகதவல்லியை செய்த திருமணத்தை போற்றி துதித்தோம். இவ்வளவு நேரம் வந்து எல்லா பாடல்களையும் இருவரையும் போற்றி நம்ம துதித்தோம். முனிவர்களே, முருகப்பெருமான் வந்து தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்ட அந்த வீடு பெற்றை தரும் அந்த திருமண செய்தியும் கேட்பீர்களாக. அப்போ முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டது கேட்டாலும் நம்மளுக்கு வீடு பேறு நிச்சயம். அந்த திருமண செய்தியும் நீ கேளுங்க அப்படின்னு சூதமுனிவர் சொல்லுகிறார். அப்போ அடுத்து தெய்வ யானை திருமண படலத்தை கூறப்போகிறார் சூதமுனிவர். இதோடு கௌரி திருமண படலம் முற்றிற்று. ஆக திருவிருத்தம் 1859. இமயமலை சாரலில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் தெய்வ யானை முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக தவம் செய்தாள். பட்டாடையை நீக்கி வெண்மையான ஆடையை உடுத்தாள். அணிகலங்களை நீர்த்து ருத்ராக்கமணியை அணிந்தாள். அங்கு வந்த நாரத முனிவர் பேரூருக்கு சென்று தவம் புரிந்தால் முருகப்பெருமான் திருமணம் செய்து கொள்வார் என்றார். தெய்வ யானை பேரூர் அடைந்து தவம் புரிந்தாள்.
மிக்க இருமலை உடைய கிழவனாக முருகப்பெருமான் எதிரே தோன்றினார். என் இருப்பிடம் மருதமலை. பட்டிப்பெருமானை வழிபட இங்கே வந்தேன். தவம் புரிகின்ற உன்னை பார்த்து உரையாட வந்தேன் என்றார். எதற்காக தவம் செய்கிறாய் என கேட்க, முருகப்பெருமானை மணந்து கொள்ளும் பொருட்டு தவம் செய்கிறேன் என்றாள் தெய்வயானை. முருகன் மயில் ஊர்தியின் மேல் காட்சி கொடுத்தார். இதனை அறிந்த இறைவன் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க எண்ணினார். இந்திரனை அழைத்து திருமண ஏற்பாடுகளை செய்யும்படி கூறினார். இந்திரன் திருமண ஓலையை அனைவருக்கும் அனுப்பி வைத்தான். தேவதச்சனை அழைத்து இப்பேரூரில் எல்லா பொருள்களும் நிரம்பும்படி ஒரு திருமண மண்டபத்தை அமைக்க என ஆணையிட்டான். முரசறை மோனை அழைத்து செய்தியை அறிவிக்க சொன்னான். ஆங்காங்கே குளிர்ந்த நீர்க்குடங்களையும் மாலைகளையும் தொங்கவிட்டனர். வாழை மரங்களை கட்டினர். நகர் முழுதும் ஒப்பனை செய்தனர். முருகப்பெருமானை திருமால் ஒப்பனை செய்தார். தெய்வ யானையை திருமகள் ஒப்பனை செய்தாள். முருகப்பெருமானும் தெய்வ யானையும் திருமண மண்டபத்திற்கு எழுந்தருளினர். சங்குகள் ஒலித்தன, பேரிகைகள் முழங்கின, முரசுகள் ஒலித்தன. இந்திரன் தன் மகளை நீர்வார்த்து மறைகளை கூறி முருகப்பெருமானுக்கு கொடுத்தான். பேரூர் நகர வீதிகளில் மணமக்கள் உலா வந்தனர். அம்மையப்பர் திருவருளை எண்ணி வணங்கி வாழ்ந்தனர். இது வந்து தெய்வயான திருமண படத்திற்கான முன்னுரை. இப்பொழுது பாடல்களை பார்க்கலாம். பாடல் 1860. கமஞ்சூர் கொண்டல் வயிறுளைந்து கான்ற புதுநீர் அருவிகளும் இமஞ்சூள் விலங்கல் தடன்சாரல் இமையோர்க்கு இடுக்கண் தவப்புரியும் நிமஞ்சூள் ஒருவன் உயிர்குடிப்ப நினைந்து நரநாராயணர்தாம் தமஞ்சூள் வகன்ற உள்ளத்தினோடும் தவம் செய்து அமராச் சிரமத்து. அதாவது கமஞ்சூள்னா நிறைந்த கற்பம், கொண்டல்லாம் மேகம், வயிறு உழைந்துனா வயிறு வருந்தி, உழைதுன்னா நம்ம சொல்லுவோம், வலிக்கு தான் நம்ம உழைகிறதுன்னு சொல்லுவோம். நம்ம கூட கால் உழையுது, கை, அது மாதிரி வயிறு உழைந்தது அவர், வயிறு வருந்தி. நிமஞ்சூள் ஒருவன் அப்படின்னா நியமம் பொருந்திய ஒருவன். நரநாராயணா நாராயணனும் அவருடைய உடன்பிறப்புன்னு அர்த்தம். தமஞ்சூள் அகன்றனா தமோ குணம் நீங்கிய, தமஞ்சூள் அகன்றது தமோ குணம் நீங்கியதுன்னு அர்த்தம். அதாவது நிறைந்த கருவுடைய மேகம் வயிறு வருந்தி அந்த பெய்த புதிய மழை நீர் என்ன செய்யுது, அருவியாக நிறைஞ்சது இமயமலையில். அந்த மலைச்சாரலில் தேவர்களுக்கு துன்பத்தை செய்கின்ற அரக்கன் உயிரை போக்குவதற்காக நரநாராயணர்கள் தவம் செய்து கொண்டுள்ள ஆசிரமம் ஒன்று இருந்தது. அப்போ மலைச்சாரலில் மழை நீர் அருவியாக பொழியுது. அங்கே தேவர்களுக்கு துன்பம் செய்கிற அரக்கனுடைய உயிரை போக்குறதுக்காக நரநாராயணர்கள் அங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நரநாராயணா யார்? நாராயணனும் அவருடைய உடன்பிறப்பும், 2 பேரும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பாடல் 1861. தரங்கக்கடலின் வரை நிறுவி தருகன் அரவம் இடைச்சுற்றி இறங்கக்கடைந்து சுதை எடுத்து எருள் தோள் மாயன் மீழிமையும் அரங்கப்பொருது 1024 அண்டம் அரசாண்ட அவர் செகுத்தோன் கரங்கை பிடிப்ப வளர்கடவுள் யானை கருதி தவம் புரிந்தாள். அதாவது எருள் வலிமையாகும்னா அது ஏற்கனவே வலிமைன்னு பார்த்துருக்கோம். ஆற்றல்னா மீளிமைனா ஆற்றல், அரங்க அப்படின்னா அழிய, கடவுள் யானைனா தெய்வ யானை தான். புரிந்தாள்னா தவம் புரிந்தாள்னா விரும்பி செய்தாள், புரிதல்னா விரும்பி செய்தல். அலைகளை உடைய அந்த பார்க்கடலில் மந்தார மலையை மத்தா நிறுத்தி அந்த வலிமை மிக்க வாசிகி என்ற பாம்பை நானா சுற்றி அந்த பாம்பு அலறபடி கடைஞ்சி அமுதத்தை எடுத்த அந்த ஆற்றல் மிக்க தோல்வியுடையவன் யார்? திருமால். திருமால் தான் தோல் வலிமை உடையவன். ஏன் சொல்கிறாங்க? அவர் தான் வந்து அந்த மத்து வைக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாரு. ஆமையாக இருந்து ஆமை மேலே அந்த மேருமலையை வச்சு மந்தார மலையை வச்சு மாலையாக கடைகிறாங்க. அந்த திருமாலுடைய ஆண்மையும் கெடுமாறு போர் செய்து 1008 அண்டங்களை அரசு செய்தவன் சூரபன்மன். சூரபன்மா என்ன செய்கிறான்? அந்த திருமாலையே வந்து தோற்று போகும்படி 1008 அண்டங்களை அரசு செய்கிறான். அந்த சூரபன்மாவை அழித்தவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை கைப்பிடிக்க தெய்வயானை அம்மையார் வந்து மேற்கூறிய ஆசிரமத்தில் தவம் செய்தாள். அதாவது தெய்வயானை அம்மை வந்து ஆசிரமத்தில் தவம் செஞ்சாங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த திருமாவுடைய இதையும் சூரபன்மாவுடைய வலிமையும் கூறி இந்த ஆசிரியர் பாடலை ஏற்றிருக்கிறார். அடுத்த பாடல் 1862. வெண்டூ சுடுத்து பட்டொருவி வெந்நீர் அணிந்து விரைச்சாந்தம் வண்டூதலர் மென் மாளிகையும் மாற்றி ஒளிர்கண்மணி தழுவி கொண்டூதியம் இன்றென மணியின் கோவை அகற்றி தவம்புரிதல்
கண்டும் கடுத்த வீணை முனி கருத்துள் வணங்கி இது சொன்னான். வெண்தூசு அப்படின்னா வெண்மையான ஆடை தான். பட்டொருவினா பட்டாடை நீக்கி, ஒருவினா நீக்கிறது, பட்டு ஒருவி பட்டாடை நீக்கி. கண்டு ஊங்கு அடுத்த அப்படின்னா கண்டு அங்கு வந்த அப்படின்னு அர்த்தம். கண்டுனா கண்டு, ஊங்குனா அங்கு, அடுத்தனா வந்த. அப்போ பட்டாடையை நீக்கி வெண்மையான ஆடையை உடுத்தாள். யார்? தெய்வ ஆடை. வண்டு பொருந்தும் மலர் மாலையை நீக்கி வெந்நீர் அணிந்து உத்ராகமணியை அணிந்தாள். ஏனைய மணிமாலைகளால் பயனில்லை என்று அவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு தவம் புரிந்தாள். இதனை கண்டு அங்கு வந்த நாரதமுனி சொல்றாரு, வணங்கி சொல்லத் தொடங்கினார். என்ன சொன்னார்னு அடுத்த பாடல் பார்க்கலாம். 1863. ஐராவதக்கோன் வளர்த்தெடுத்த அமுதே, ஐராணியின் உயிர்க்கு உயிராய் விளங்குமணி விளக்கே, ஊனமுயத்தோன் திருமகளே, சேரானவை தீர்த்து அருள் பேரூர் தேத்து தவங்கள் புரிகிற்பின், வைராங்கு இசைப்ப மனம் விரைவின் வடிவேலவன் செய்திடும் என்றான். ஐராவதனா இந்திரனுடையான, ஊனம்னா கருடன், சேரானவை தீர்த்து அருள் பேரூர் தேத்து அப்படின்னா இந்த குற்றமாளிகளெல்லாம் நீக்கி அந்த அருள் புரியும் பேரூரிடத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. புரிகிற்பின் நீ செய்வாயானால். வயிறுனா இசைக்கருவி. என்ன சொல்கிறாரு? ஐராவதம் அப்படிங்கிற யானையுடைய தலைவனாகி இந்திரனால் இந்த வளர்க்கப்பெற்ற அமுதம் போன்றவளே, இந்திராணியின் உயிர்க்கு உயிராக விளங்கும் மணிவிளக்கே, கருடக்கொடியை உயர்த்திய திருமாலின் மகளே, இந்த குற்றங்களை போக்கும் இந்த பேரூர் என்ற இடத்தில் சென்று நீ தவம் செய்தால் இசைக்கருவிகள் முழங்க முருகப்பெருமான் திருமணம் செய்து கொள்ளார் என்று நாரதமுனி கூறினார். அப்போ அம்மை தெய்வானை தவம் புரிய தயாராகும் பொழுது நாரதர் என்ன சொல்கிறாரு? நீ பேரூரில் போய் தவம் பண்ணினா பெருமான் விரைவில் திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லி நாரதமுனி சொல்கிறார். அடுத்த பாடல் 1864. நாகம் அணர்ந்த கருங்கோட்டு நல் யாழ் முனிவன் மொழி கேழா, மாகர் அரையன் மகள் தெய்வயானை மகிழ்ந்து விரைவின் எழா, யூகம் உகழ மலர்ச்சோலை உகுத்தேன் விரவி குளிர்காஞ்சி, வேக நதியூர் ஆதிநகர் மேவி பணிந்து தவமுயன்றாள். அனந்தன்னா தலை தூக்கியன்னு அர்த்தம். கருங்கொடுன்னா யாழினுடைய வளைந்த கொம்பு. மாகர் அரையன்னா விண்ணவர் தலைவன். மாகர்னா விண்ணவர்கள், அரையன்னா தலைவன், அரசர். இந்திரன் விண்ணவர் இந்திரன் தான். யூகம்னா, யூகம்ங்கிறது கருங்குரங்கு. அதுக்கு கருங்குரங்கு தான் இந்த இடத்துல யூகம்னு பேர். யூகம் உகலம் அப்படின்னாங்கள, மலர்ச்சோலை உகுதேன். அதாவது கருங்குரங்கு தாவி குதிக்க, உகலனா தாவி குதிக்கன்னு அர்த்தம். அதாவது நாகத்தை போன்று தலை தூக்கி இருக்கும் பெரிய கோட்டினையுடையது யாழ். யாழ் மேலே அந்த கருவி வளைந்து இருக்கும். அந்த யாழை கையில் கொண்ட நாரத முனிவர் அந்த சொல்லியதை கேட்டு யார்? இந்திரன் மகளாகிய தெய்வயானை விரைந்து எழுந்தாள். எழுந்து என்ன செய்கிறா? கருங்குரங்குகள் தாவி குதிக்கும் அழகிய மலர்ச்சோலைகளில் இருந்து தேன் சிந்தும் காஞ்சி நதியை உடைய ஆதி நகராகிய பேரூரை அடைந்து பணிந்து தவம் செய்ய தொடங்கினாள். அப்போ நாரதர் சொன்ன உடனே விரைந்து எழுந்து அங்கிருந்து காஞ்சிக்கு சென்று காஞ்சி நதியை உடைய அந்த பேரூருக்கு சென்று தவம் செய்ய தொடங்கினாள். அடுத்த பாடல் 1865. உள்ளம் முருகன் திருமேனி ஒற்றித்து இடக்கண் முகிழ்ப்ப, தெள்ளு மதி வாழ்முகம் குவிய திகழ்பொன் மாமை உருச்சாம்ப, கள்ளம்பயில் ஐம்பொறி கரப்ப காயமணி ஓவியத்து அசையா, வில்லற்கரிய பெருந்தவங்கள் விண்ணோர் யானை நிரப்புதனும். ஒற்றித்துனா உருவத்தை மனதில் ஒண்டி இருக்க செய்து அப்படின்னு அர்த்தம். ஒண்டி இருந்து நினைவீங்கள் அப்படின்னு சொல்லி தேவாரத்துலலாம் வரும் அந்த வார்த்தை. அது மாதிரி உருவத்தை மனசில் ஒண்டி இருக்கிறது. இடக்கண் முகிழ்ப்புனா இடக்கண் துடிக்கிறது. மகளிருக்கு இடக்கண் துடித்தால்தான் நன்மை தரும் அப்படின்னு ஒரு சாம்பல்னா சோர்வடைதல். சாம்பல் தான் சோம்பல் வந்திருக்கலாமோ என்னவோ தெரியல. சாம்பல்னா சோர்வடைதலாம். மனதில் முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை நிறுத்தினால் இடக்கண் துடித்தது. சந்திரனை ஒத்த அந்த முகம் குவிய, பொன்மயமான அந்த மாவை நிறம் சோர்வடைய, அந்த கள்ளத்தை செய்யும் ஐம்பொறிகள் சென்று மறைய. இப்போ பாருங்கள், எல்லாம் மனசை உருவமாக வச்சா ஐம்பொறிகளும் சென்று மறைந்து விட்டது. உடல் சித்திரத்தை கொண்டு அசையாமல் இருக்க, சிலை மாதிரி அப்படியே அசையாமல் இருக்க சிறந்த தவத்தை தெய்வயானை நிறைவாக செய்தாள். அப்போ தவம் செஞ்சால் எப்படி இருக்கணும்? ஐம்பொறிகளையும் அடக்கி மன சோர்வெல்லாம் இது பண்ணி சித்திரம் மாதிரி அசையாமல் இருந்து சிறந்த தவத்தை தெய்வயானை நிறைவாக செய்தாள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 1866. இடுகிடை மிடைந்திடு சொலடு இருமல் துண்ண, படுகிழவனாகி அயில் பாணி வளர் செம்மல், நெடுவழி நடந்தவன் நிகர்ப்ப பெயராட, கடுகிடும் உயிர்ப்பினோடு கண்ணி எதிர் நின்றான்.
என்னென்னா முருகப்பெருமான் வந்துடுறாரு. இடுகிடை மிடைந்து எழு சொல் அப்படின்னா சிறிது சிறிதாக பொருந்திய சொல். இடுகுன்னா சிறிது, நம்ம சொல்ல சின்ன இடுக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதை தான் இடுகிடை அப்படிங்கிறாரு. இருமல் துண்ணோன்னா இருமல் நெருங்க வருது, அடுத்தடுத்து இருமல் வருது. கடுகிடும் உயிர்ப்புனா விரைந்து வரும் பெருமூச்சு. உயிர்ப்புனா மூச்சு, கடுகிடும்னா மூச்சு வாங்குது அவருக்கு. அந்த மாதிரி இடையிடையே தடுமாறும் சொல்லை உடையவராய் இருமல் பொருந்த மிக்க கிழவனாகி அந்த வேலை கையில் உடைய முருகப்பெருமான் நெடுந்தூரம் நடந்து இழைத்தவரைப் போல வேர்வை தோன்ற விரைந்து வரும் பெருமூச்சோடு தேவயானை எதிரே நின்றான். முருகப்பெருமான் எப்படி வராரு பாருங்க. அவரும் கிளவேதம் புரிந்து இழைத்து வேர்வை பொங்கி வர பெருமூச்சோடு தேவயானை எதிரே வந்து நிற்கிறார். அடுத்த பாடல் 1867. உயிர்ப்ப எழு தன் உலவை ஓதை உடல் காதின் அயிர்ப்ப இனி தேர அணம் அண்ணனடை நங்கை பயிற்சியுறும் யோகொடு படர்ந்த உளம் மீட்டு கயற்கண் மலர் அக்கிழவன் நின்றபடி கண்டாள். உலவை ஓதைனா காற்றோசை. அந்த பெருமூச்சு எறிகிற காற்றினுடைய ஓசை உடலிலும் காதிலும் ஐயத்தை உண்டாக்குது. அந்த கிழவன் வந்து பொருந்துறாரு. அன்னம்மோட நடையுடைய தெய்வானை அந்த தவம் செய்கிற யோக நிலையை விட்டு கயிறு போன்ற கண்களை விழித்து எதிரே நின்ற கிழவனை கண்டாள். அப்போ ஏதோ ஒரு ஐயம், யாரோ வர்ற மாதிரி இந்த காற்று புசு புசுன்னு மூச்சு விடுறதை கேட்டு அதில் ஐயத்தை உண்டாக்க அந்த கிழவன் வந்து பொருந்துறாரு. அந்த அன்னமூட நடையோட தெய்வானை என்ன செய்கிறாங்க, யோக நிலையிலிருந்து விட்டுட்டு கயிறு போன்ற கண்களை விழித்து எதிரே நின்ற கிழவனை கண்டாள். அடுத்த பாடல் 1868. கைதவம் அடைந்த கரு மூப்புடைமையானை செய்தவம் அடந்தை இருசங்கை எதிர்கூப்பி உய்தவம் உஞற்றல் உருவேனை ஒரு நீதான் வெய்தன அடுத்தமை விளம்பென உரைத்தாள். கைதவம்னா வஞ்சகம், கருமூப்புனா பெரிய மூப்பு, வெய்தனா திடீர்னு. அதாவது இந்த வஞ்சகம் பொருந்திய மிக மூப்படைந்த அந்த கிழவனை தவத்தில் இந்த தெய்வயானை கைகளை குவித்து வணங்கி பிறவியிலிருந்து உய்யும் பொருட்டு தவம் செய்யும் என்னிடத்தில் ஒப்பற்ற நீ விரைந்து வந்ததற்கு காரணம் என்ன சொல்வீர் என்றார். நானே வந்து என்னுடைய பிறவிலிருந்து நீங்கணும்னு சொல்லி தவம் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்து திடீர்னு வந்து என்னிடத்துல வந்து நீ வந்து எதுக்கு வந்த, விரைந்து வந்த காரணம் என்ன சொல்வீர் அப்படின்னு கேட்குறார். அடுத்த பாடல் 1869. மருதவரையே பெரிதும் வாழ் எமது வைப்பு இங்கு ஒருவன் அடி போற்ற உருகின்றனம் இடைக்கண் பொருவில் தவமாற்றும் ஒரு பூவை நினை நோக்கி பெருகு விளை வாழ் உரிமை பேணி அருகு உற்றான். ஒருவன்னா ஒப்பற்றவன். இங்கே வந்து பட்டி பெருமான சொல்கிறாரு. ஒருவன் அடி போற்ற அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து பட்டி பெருமான சொல்கிறாங்க. பூவைனா பூவையே அப்படின்னு கூப்பிட்றாரு. பூவைன்னா இன்னொரு அர்த்தம் நாகனவாய் பறவைக்கும் பூவைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் வாழ்கிற இடம் மருதமலை. இந்த ஒப்பற்ற இறைவன் அடியை வணங்குறதுக்காக என் பேரூருக்கு வந்தேன். இடையில் தவம் செய்கிற பூவை போல உன்னைய பார்த்து விருப்பத்தோட உரிமையோட பக்கத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 1870. யாதனை விளைந்தது அத்து ஓதல் செய்கின்றான் வேதனரி காணறிய வித்தக விசாகன் மாதடிகள் சூரன் உயிர் மாய்த்தவன் எனைத்தன் காதலி எனக்கொள விளைந்தது கண் என்றாள். மாதடிகள் சூரன்னா மாமரமாக நின்ற சூரன். விளைந்தது கண் என்றால்னா விரும்பியது என் அறிவு என்றாள். அதாவது என்னை விரும்பி தவம் செய்கின்றாய், அதனை சொல்லுக அப்படின்னு கேட்குறாரு. பிரம்மன் திருமால்லாம் காண்பதற்கரிய வித்தகராகிய அந்த விசாக கடவுள் சூரபன்மாவின் உயிரை மாய்த்தவராவார். அவர் என்னை தன்னுடைய தேவியாக ஏற்றுக்கொள்ளுமாறு விருப்பம் கொண்டுள்ளேன் என்று கூறினார். அதாவது முருகப்பெருமான் வந்து கிடவயசில் வர்றாரு. அவர் கேட்குறாரு, எதை விரும்பி தவம் செய்கிற அதை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரம்மன் திருமால் காண்பதற்கரிய அந்த வித்தகராகிய விசாக கடவுள் சூரபன்மாவுடைய உயிரை மாய்த்தவர், அவர் என்னை தன்னுடைய தேவியாக ஏற்றுக்கொள்ளுமாறு நான் விருப்பம் கொண்டு உள்ளேன் அப்படின்னு சொல்லி தேவியானை கூறுகிறார். அதில் வந்து பாடல் 1871. என்னே நினது எண்ணம் இருந்தபடி அன்னோ நினை மன்றல் அயர்ந்திடுமே கொன்னே கவினை குலைவி தனையே மின்னே என விண்டனன் வீழ்கிழவன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, கொன்னே அப்படின்னா வீணாக, விண்டனன்னா சொல்கிறது, கண்டவர் விண்டிலன்னு சொல்லணும்னா அந்த விண்டனன் கூறினான். வீழ்கிழவன்னா விரும்பிய கிழவன். வீழ்னா கீழே விடுறது, வீழ்தல். தாம் வீழ்வார் மென்தோல் துயில் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் வரும். இங்கே கிழவன்கிறது வயதானவன், இன்னொன்று தலைவன் அப்படிங்கிற பொருளே வரும். தலைவனையும் இல்லக்கிழவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வீட்டு தலைவன் அப்படிங்கிற அர்த்தத்தில். ரெண்டு பொருள் இங்கே வந்திருக்கு. என்ன சொல்கிறாருன்னா,
மின்னலை போன்றவளே, உன்னுடைய கருத்து இருந்தவாறு எத்தகையது? ஐயோ, உன்னை அவர் திருமணம் செய்து கொள்ளாரா? வீணாக உன்னுடைய உடல் அழகை கெடுத்துக் கொள்கிறாயே என்று அந்த முதியவர் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாரு? மின்னலை மாதிரி இருக்க, உன் கருத்து ஏன் இப்படி இருக்கு? உன்னை போய் அவர் திருமணம் செய்து கொள்வாரா? நீ வீணாக உன் உடம்போட அழகை கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் கூறினார். அடுத்த பாடல் 1872. சிவத்தால் முருகன் சிவனாது ஒழிக, தவத்தால் கவினல்லது சார் உயிரும், அவத்தான் அழிவெய்துக அஞ்சிலன் மேல், பவத்தால் பயனெய்தும் என்றாள் அணையாள். சிவம்னா மங்களம்தான். சிவத்தால்னா மங்களத்தால், சிவன் நாது, நாதுனா பெரிய நா, 3 சொல்லினா, பொருந்தாது. அவத்தான் அப்படின்னா வீணாக அப்படின்னு சொல்லாது. அதாவது மங்களமிக்க அந்த முருகப்பெருமான் என்னை சேராது ஒளியினும் ஒளிக, தவம் செய்வதால் அழகு கெடுதவல்லாமல் உயிரும் அழியினும் அழிக, அதுக்காக நான் அஞ்சவில்லை, அடுத்து வரும் பிறப்பில் எனக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு தெய்வானை சொல்கிறார். இந்த வீணால் உங்கள் அழகு கெடுக்கிறேன்னு சொல்லி அந்த கிழவன் சொன்னதுக்கு என்ன சொல்கிறாரு? அந்த மங்களமிக்க முருகப்பெருமான் என்னை சேராமல் விட்டாலும் ஒளியினா ஒளியட்டும், நான் தவம் செஞ்சால் என் அழகு கெட்டுறது மட்டும் இல்லாமல் உயிரும் அழியுன்னு சொன்னாலும் அதுவும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அதுக்காக நான் அஞ்ச மாட்டேன், அடுத்து வர்ற பிறப்பிலையாவது எனக்கு பயன் கிடைக்கும், அதனால் நான் கண்டிப்பாக இப்படியே தான் தவம் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லி தெய்வானை கூறுகிறாள். அடுத்த பாடல் 1873. நெஞ்சத்துருதி திற நேரிழைப்பாள், விஞ்சத்தவ நோக்கிய வேல்முருகன் வஞ்சக் கிழவுக்கிடமா மயில் மேல் துஞ்சப் பரிவாங்கெதிர் தோன்றினனே. நேரிழைனா நேர்ந்த இந்த ஒத்த ஆபரணங்களை அணிந்தவள்னு அர்த்தம். அதுதான் தேவயானைக்கு. முருகன் அந்த வஞ்சக்கிழவுக்கு இடமாம் துஞ்ச மயில் மேல் எதிர் தோன்றினான் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். எதிர் தோன்றினனே அப்படின்னு வருதில்ல, அது அதாவது அந்த ஆபரணத்தை அணிந்த பெண்ணிடத்தில் மனத்தில் உள்ள உறுதி, அந்த உறுதியாக இருக்கிறத பார்த்துட்டு மிக்கு இருப்பதை கண்ட முருகப்பெருமான் அந்த வஞ்சனையான அந்த வேடம் பூண்ட அந்த கிழத்தன்மையை நீங்கி மயில் ஊர்தியில் அமர்ந்து எதிரே காட்சி கொடுத்தார். அவருடைய உறுதியை பரிசோதித்து விட்டு அது உறுதியை கண்ட முருகப்பெருமான் நேரில் தோன்றுகிறார். அடுத்த பாடல் 1874. உயிர் காவலனை உருமாறி எதிர் பயில்வான் எனில் யான் செய்த பாக்கியம் என்று அயில் வாழ் விழியார் அகன் ஓகையுற மயில் ஊர்தியானை வணங்கினலே. உயிர்காவல்னா உயிருக்கு காவலாகிய தலைவன், அயில் வாழ் விழியான்னா வேல் போன்ற ஒளிவுடைய கண்ணை உடையவன் அர்த்தம். அதாவது உயிர்காவலாகிய இறைவனே வடிவம் மாறி எதிரே தோன்றினால் யான் செய்த தவத்தோட பேர் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி தேவயானை என்ன செய்கிற, மனதில் மகிழ்ச்சி பொங்க அந்த மயில் ஊறுகின்ற முருகப்பெருமானை வணங்குகிறார். இந்த இறைவன் தான் என் வடிவம் மாறி என்னுடைய எதிரே தோன்றிருக்கான்னு தெரிஞ்சவுடனே நான் செய்த தவத்தோட பேர் தான் அப்படின்னு சொல்லி தேவயானை மகிழ்வோடு முருகனை வணங்கினாள். அடுத்த பாடல் 1875. விழியோடு விழித்துணை நோக்கி இயைய கழி காதலர் ஆயினர் காளை மது பொழி பூங்குழல் பூவையும் என்று இவரென்று அழியா அருளீசன் அகம் செய்தரோ. அப்படின்னா இந்த இதில் திருக்குறள் ஒரு பாட்டு வரும், கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கி வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்கிறாருன்னா, விழியோடு அந்த விழித்துணை நோக்கியை அப்படின்னு சொல்லி இதில் எழுதியிருக்கார் ஆசிரியர். மதுப்பொழி பூங்குடல் பூவை அப்படின்னா தேன் சிந்தும் அழகிய கூந்தலை உடைய அந்த நாகனவாய் பறவை போன்ற தெய்வ யானைன்னு அர்த்தமா. பூவைன்னு அங்கே போனதில் பார்த்தோம்னா பாட்டில் நாகனவாய் பறவைக்கு பூவைன்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது கண்ணோடு கண்ணினைகள் நோக்கி மிக காதலர் ஆயினர். யார்? முருகப்பெருமானும் தெய்வ யானையும். அந்த காளையாகிய முருகப்பெருமானும் அந்த பூவி போன்ற தெய்வ யானையும் என்று நீங்காத அவருடைய இறைவனுடைய மனதில் நினைத்தார். பூவை அருள் ஈசன் அகம் செய்தரோ, இறைவனை மனசில் நினச்சி 2 பேரும் நீங்காத அருளோட மிக காதலர் ஆயினார்கள். அடுத்த பாடல் 1876. எரிமணி இமைக்கும் மோலி இந்திரன் தன்னை கூவி தெரியழை சுமக்கும் கோலத்தெய்வ யானைக்கும் அங்கை உரிமை செய் வேலினார்க்கு உருமுறை மன்றல் ஈங்கு புரிவதற்கு இயைவ எல்லாம் புரிக என அருளி செய்தான். இந்த தேவியானையுடைய திருமணத்தை கட்சி முன்னிலை காதல் திருமணம் அமைச்சிருக்கார். பொதுவாக வள்ளியை தான் ஒரு காதல் திருமணம் பண்ணதாகவும் தேவியானை பெரியவர்கள் பார்த்து ஏற்பாடு செய்த மாதிரி தான் நம்ம முதல்ல படிச்சிருக்கோம். ஆனால் இதில் கட்சி முன்னிலை சொல்கிறார், காதல் திருமணமாக சொல்கிறாரு. அதாவது உலகியல் முறையில் அந்த காதலரின் காதலை கண்ட தலைவன் அந்த தலைவியின் தந்தை இடத்தில் கூறி திருமணம் செய்து வைக்கிறது தான் மரபு. கந்தபுராணத்தில் என்ன ஆகுது, அரக்கரை அழித்த உடனே திருச்செந்தூர் தங்கிய முருகப்பெருமான் என்ன சரி அங்கேருந்து திருப்பங்குன்றம் தங்குறாரு.
அரக்கரை அழித்ததற்காக அந்த முருகப்பெருமானுக்கு இந்திரன் என்ன செய்கிறாரு, தன் மகள் தேவயானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்புகிறாரு. திருமாலும் பிரம்மனும் அம்மாரே செய்கன்னு சொல்கிறாங்க. திருமண ஓலை அந்த முசுகுந்தர சக்கரவர்த்தி எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்க. இந்த திருமணம் பற்றி கையில் உள்ள இறைவனுக்கும் இறைவிக்கும் தெரிவிக்கவும் இல்லையாம். அப்போ ஓலையும் அனுப்பலை. அதனால் இருவரும் ஆனாலும் வர்றாங்க, 2 பேரும் திருமணத்துக்கு வர்றாங்க. அவங்களுடைய அருளால் இருக்கையும் தோன்ற அதில் அம்மி அப்போ அந்த மண்டபத்தில் அமர்ந்திருக்காங்க. அதை வணங்கிய மணமக்களை வாழ்த்தி இருவரும் மறைந்துடுறாங்க. அவங்க அவங்களே இருக்கையோடு அம்மையப்பராக வர்றாங்க. இவங்க வணங்கும் போது அம்மையப்பரும் வாழ்த்தி விட்டு 2 பேரும் மறைஞ்சிட்றாங்க. இதை கச்சியப்பன் சிலர் மாற்றி அமைத்து இறைவனே இந்திரனிடம் சொல்லி திருமண ஏற்பாடுகளை செய்ய சொன்னதாக பாடியிருக்கார். ஏன் அப்படி பாடினான்னு தெரில. அதாவது பெருமானு தான் இதில் சொல்கிறார் பாருங்கள். ஒளிவிடுகின்ற மணிபதித்த முடிய இந்த இந்திரனை அழைத்து தெய்வ அணைக்கும் முருகப்பெருமானுக்கும் முறைப்படி இந்த இடத்துல இப்பொழுதே திருமணத்தை செய்வதற்கு வேண்டிய அனைத்தையும் செய்க என்று ஆணையிட்டார். இதுதான் அந்த பாட்டோட பொருள். அடுத்த பாடல் 1877. அடியனேன் உய்ந்தேன் என்னா அடியினை பணிந்து விண்ணங் கொடித்துழாம் புரிசை கோயிற் கோபுர வாய்தன் முன்போய் இடிவளர் கொடியோன் பேரூர் எம்பிரான் அருள் ஈதென்ன முடிவில் இன்பருடும் மண்டல் முடங்கல் எத்திசையும் உய்த்தான். இடிவளர் கொடியோன்னா இடிக்கொடியை உடைய இந்திரனுடைய கொடி இடி. அப்போ இறைவனுக்கு அடிமை பூண்ட அடியேன் உய்ந்தேன் என்று இறைவன் என்ன செய்கிறார், திருவடிகளை இந்திரன் பணிகிறார். ஆகாயம் வரை அசையும் கொடிகள் கட்டப்பெற்ற மதில்களை உடைய கோயில் வாயில் முன்பு சென்று இந்திரன் என்ன செய்கிறார், இறைவனுடைய திருவருள் இத்தகையது என்று கருதி அந்த இன்பத்தை தருகின்ற திருமண ஓலையை எல்லா பக்கமும் அனுப்பி வைத்தான், செல்ல விடுத்தான். அடுத்த பாடல் 1878. வினைத்திறம் இனிது வல்ல விச்சுவ கண்மர் கூவி கனைத்து வண்டுளரும் தெய்வ கடம்பு அணி தாரான் மன்றல் அனைத்து உலகத்தும் இல்லா அழகின் மண்டபம் ஒன்று ஈண்டை இணைத்துட உறுப்பும் முற்ற இயற்றுதி கடுதின் என்றான். என்ன சொன்னான், கனைத்து வண்டு உளரும் தெய்வ கடம்புனா ஒலித்து வண்டுகள் ஒலிக்கின்ற அந்த தெய்வத்தன்மை பொருந்திய கடம்பு. அந்த கடம்பு அணிந்தவர் தான் முருகப்பெருமான். கடம்பு மரத்தினுடைய மலர் மாலையை அணிந்தவர் முருகப்பெருமான். அப்போ தேவதச்சனாகிய விஸ்வகர்மாவை அழைத்து அந்த கடம்பு மாலை அணிந்த முருகப்பெருமானின் திருமணத்திற்கு எந்த உலகத்திலையும் காண முடியாத திருமண மண்டபம், மிக சிறப்பான மண்டபம் ஒன்றை இந்த பேரூரில் எல்லா பொருட்களும் அமையிற மாதிரி விரைவில் ஏற்றுக அப்படின்னு பண்ணிக்கிறார். இந்திரன் பண்ணித்தான். அப்போ விஸ்வகர்மாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்ல ஒரு அழகான, இதுவரை உலகத்தில் யாருமே பார்க்காத மாதிரி சிறப்பான திருமண மண்டபம் ஒன்று இப்போயே இங்கேயே அமைக்கிற மாதிரி அதுவும் விரைவாக அமைற்றுக அப்படின்னு சொல்லி இந்திரன் பணிக்கிறார் விஸ்வகர்மாவே. அடுத்த பாடல் 1879. கற்பக நிதிகள் சிந்தாமணி காமதேனு என்னும் நற்பொருள் அனைத்தும் கூவி நகருளார் அடுத்தார்க்கெல்லாம் பொற்பமர் இழைகள் ஆதி புரிந்தன புரிந்தவாறே அற்பொடும் வழங்குகென்ன வியங்கொண்டான் ஆர்வம் தோன்ற. நிதிகள் தான் சங்கநிதி 10 வியங்கொண்டானா ஏவல் கொண்டான் அப்படின்னு அர்த்தம். கற்பகம், சங்கநிதி, பதுமநிதி, சிந்தாமணி, காமதேனு இதெல்லாம் அழைத்து பேருநாட்டில் உள்ளவங்களுக்கும் திருமணத்துக்கு வர்ற விருந்தினர்களுக்கும் அழகு பொருந்திய ஆபரணங்கள் முதலியவற்றை அவங்க வேண்டியவாறே வழங்குவீராக என்று ஆணையிட்டான். இப்போ திருமணத்துக்கு வரப்போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய ஆபரணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவங்க வேண்டுங்கிற மாதிரி நீங்கள் வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுகிறான். அடுத்த பாடல் 1880. வியவரின் இனியவர் கூவி வியத்தகு வதுவை செய்தி புயல் வளர் மாட மூதூர் பொருந்தினார் அறிந்து சால நயவரு நகர் கோடிப்ப நளியுமில் ஏற்றின் வாங்கும் வயவுரி போர்வை வழ்வார் மண்முரசு எருக்குக என்றார். வியவர்னா ஏவலர், இனியவர்னா சிறந்தவர். புயல் வளர் மாட மூதூர்னா மேகம் வரை உயர்ந்த மாடங்களுடைய முதுமையான ஊர் அப்படின்னு சொல்லி சொன்னார். கோடிப்ப அப்படின்னா நீ ஒப்பனை செய்கிறதுக்கு. நடி இமிழ் ஏற்றின் அப்படின்னு சொல்லி வன்முரசு வரைக்கும் என்னன்னா சிறந்த திமுனை உடைய காலையிலிருந்து அந்த உரித்து எடுத்த சிறந்த தோளினால் போர்த்தப்பட்ட நீண்ட வளப்பம் பொருந்திய முரசு. எருக்குகனா முழக்கு. அதாவது முரசுக்கு அந்த அதோட அந்த இது பொருத்திருக்காங்கல்ல தோல், அதை பற்றி எவ்வளோ, அதாவது சிறந்த திமுனை உடைய காலையிலேருந்து அதுலேருந்து உரித்த தோளால் நீண்ட வளப்பம் பொருந்திய போர்த்தப்பட்ட முரசு, அதை முழக்குக அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஏவலாளர்களை சிறந்தவர்களை அழைத்து இந்த வியக்கத்தக்க திருமண செய்தியை
மேகம் வரை உயர்ந்த மாணவனுடைய பேரூர் நகரத்தில் ஃபுல்லாக உள்ள மக்கள் அனைவரும் வந்து கூடுவதற்கேற்ப இதை ஒப்பனை செய்யுங்கள். அப்படி ஒப்பனை செய்யுமாறு முரசை அறைவீராக என்று கட்டளையிட்டான். அப்போ முரசை சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ஒப்பனை செய்து அழகுபடுத்துமாறு கட்டளையிடுகிறான் இந்திரன். அடுத்த பாடல் 1881. கிளை அழுது இறங்க காராகிருகத்து குரங்கி நையும் விளைப்பகை அவுணர் ஆதி மேவலர் தம்மை எல்லாம் உளைவரவிடுத்து போக்கி உருதிரை கரையும் சின்னாள் திளை மகிழ் அரசர் ஏனோர் தாங்களே தெவ்வ விட்டான். என்ன சொல்றாருன்னா, காராகிருகம்னா சிறை, காராகிருக களி அப்படின்னு சொல்லி இதில் இருபாயிருக்கிற ஒரு வரி வரும். குரங்கினா வளைந்து அப்படின்னு அர்த்தம். நையும்னா வருந்தும், கரைனா கடமை, தெவ்வன்னா கொள்ளுமாறு. அதாவது சுற்றத்தார் அழுது வருந்த சிறையில் அகப்பட்டு வருந்தி கொண்டிருந்தோரை அந்த அவுணர் பகையை நீக்கி வருந்தாமல் அனைவரையும் விடுதலை செய்து போகுமாறு அனுப்பினான். ஏதாவது ஒரு சிறப்பு நடந்தால் சிறையில் இருக்கிற இவங்கெல்லாம் நீக்கிற மாதிரி இவங்க என்ன செய்கிறாரு, சுற்றத்தார் அழுது வருந்துற மாதிரி சிறையில் அகப்பட்டுக்கிறவங்களை எல்லாத்தையும் அந்த பகையெல்லாம் நீக்கி வருந்தாமல் அனைவரையும் விடுதலை செய்து போகுமாறு அனுப்பிவிட்டான். அவர்களையே திரைப்பொருளாகிய கடமைகளை சில காலம் வாங்கி கொள்ளுமாறு செய்தான். திரைனா இந்த வரி மாதிரி கட்டுவாங்கள்ல, மக்கள் செலுத்துகின்ற அந்த திரைப்பொருளையும் நீங்களே கொஞ்ச நாளைக்கு வாங்கிக்கோங்க, அப்புறம் மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க விரும்பிய பொருட்களை நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு உரிமை கொடுக்குறான். யார்? இந்திரன். அடுத்த பாடல் 1882. இன்னனம் பணிகள் ஏவி எம்பிரான் கடல்கள் போற்றி மின்னவிர் குலிச வேளாண் விளைத்தக இருந்தானாக துண்ணிய வியவர் தம்மால் சொன்னதன் அரசன் ஏவல் மன்னிய இயவன் கேழா மகிழ்வொடும் இதனை செய்தான். மின்னவிர் குலிச வேளாண் அப்படின்னா அந்த ஒளி விளங்குகின்ற அந்த வஜ்ராயுத படையுடைய இந்திரன். குலிசம்னா இது அந்த வஜ்ராயுதம். அந்த ஏவன்னா முரசறைவோம். இந்த மாதிரி அவங்க கூடிய பணிகளை கூறி இறைவனுடைய திருவடியை வணங்கினான். யார்? வஜ்ராயுதத்தை உடைய இந்திரன். இந்த மாதிரி ஆணையிட்டு இருக்கும்போது நெருங்கிய ஏவலாளர்களுக்கு சொன்னவற்றுள் இந்திரன் ஏவலை மேற்கொண்ட அந்த முரசறைவன் அறிந்து மகிழ்ச்சியோடு பின்வருமாறு செய்கிறான். என்ன செய்தாங்கிறத அடுத்த பாடலில் பார்க்கலாம். 1883. பழையன கலனும் தூசும் பாற்றி மாற்றினிய துய்த்து தழைமண சாந்து பூசி தகர்விரை சுண்ணமட்டி மழை மதக் கழிறு பண்ணி வார்வெறின் முரசம் ஏற்றி குழவி வெண் திங்கள் அன்ன குழிகரத்து எடுத்துக்கொண்டான். தகர்னா பொடி, வெறின்னா முதுகு, குணில்னா குறுந்தடி. அதாவது முரசரவன் என்ன செய்கிறான், மகிழ்ச்சியோட யானையுடைய பழைய அணிகலங்களையும் ஆடைகளையும் நீக்கி புதுசாக யானைக்கு அணிவிக்கிறான். மனம் பொருந்திய சந்தனத்தை பூசி வெண்பொடிகளை பூசி இந்த மாதிரி யானையை ஒப்பனை செய்து அதோட முதுகில் முரசையை வைத்து என்ன செய்கிறாரு, பிறைச்சந்தன மாதிரி குறுந்தடி அடிப்பதற்கு அது கையில் எடுத்துக்கிறாரு. சின்ன பிறை மாதிரி தான் இருக்கும் அந்த தடி. அதை வச்சு அந்த அடிக்கிறதுக்காக எடுத்துக்கொண்டான். அவன் எப்படி ஆயத்தமாகிறான்ங்கிறது அந்த பாடல். எப்படி அந்த ஏவலாளர் முரசறையை ஆயத்தமாகிறாங்கிறத பார்த்தோம். அடுத்த பாடல் 1884. வாழிய பட்டிநாதர் மரகதவல்லி வாழி ஊழியும் உளவா பேரூர் ஒளிவளத்தோடும் வாழி யாழியல் மொழியால் தெய்வ யானை தன் வதுவை நோக்கி ஏழியல் உலகினுள்ளார் யாவரும் வாழி என்றான். அவர் எப்படி சொன்னார்னா, பட்டிநாதர் வாழ்க, மரகதவல்லி வாழ்க, ஊழிக்காலத்தும் அழியாத பேரூர் நகரம் தழைக்கின்ற வளத்தோடு வாழ்க, யாழ் போன்ற இனிய சொல்லை உடைய தெய்வ யானையின் திருமணத்தைக் கண்டு ஏழு உலகத்தில் உள்ள அனைவரும் வாழ்க என்று முரசறைந்தான். அவர் முறையை வரிசையாக எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அவர் எல்லாரையும் வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தி முரசறைந்தான். அடுத்த பாடல் 1885. அறங்கள் யாவரும் பேணுக, அரண்கடை ஒழிக, மரங்குழாவிய செற்றங்கள் மனத்திடை வரைக, திறன்குழாவிய அவரவர் செய்தொழில் விடுக, கரங்கு போன்மென சுலாவுறும் கவலை நெஞ்சு இருக. அரண்கடைன்னா பாவம், அரண்கடை நின்றார்னா திருக்குறளில் வரும் அந்த வார்த்தை. செற்றம்னா சினம், வரைக அப்படின்னா நீங்குக, கரங்குன்னா காற்றாடி, கரங்கோலை போடுவது காய்வது போல் சொல்லி திருவாசலோடு ஒரு வரி வருது, காற்றாடி. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அனைவரும் அறச்செயல்களை விரும்பி செய்க, பாவச் செயல்களிலிருந்து நீங்குக, தீமையை செய்கின்ற அந்த சினத்தை மனதில் கொள்ளாது ஒழிக, அவரவர்கள் செயலை விட்டு திருமணச் செயல் செய்க, காற்றாடியைப் போல் சுழலும் மனதில் உள்ள கவலையை விடுக.
அப்போ முரசாதிரி என்ன சொல்கிறான், எல்லாரும் வந்து அரசியலை விரும்பி செய்யுங்க, பாவச் செயலேருந்து நீங்குங்க, இந்த தீமை செய்கின்ற சினத்தை மனசுலையும் சினம் கொள்ளாமல் இருங்கள், மனத்தாலே கூட அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கவுங்க செயலை விட்டு திருமணத்திற்கான வேலைகளை பாருங்கள். இந்த காற்றாடி போல மனசில் சுருண்டு கொண்டே இருக்கிற கவலையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அடுத்த பாடல் 1886. வறுமையாளர்கள் வளநிதி வேண்டின மடுக்க, உறுப்பனாளர்கள் உவப்பன உடன் செய்ய தொடுக்க, முருகு காதலின் இனிய ஊன் முறையின் உண்டு அடுக்க, நறுமுறுப்ப வானவர்கள் நல்லணிகள் மெய்ப்படுக்க. நறுமுறுப்ப வானவர்கள்னா, வானவர் நறுமுறுப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நறுமுறுத்தல்னா முணுமுணுங்கிறது, மனசில் கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நறுமுறுதல் வரும். அருகெடுப்பார் நறுமுறு தேவர்னு நம்ம திருவாசகத்தை வருதில் அதே நறுமுறு தான். முணு இவங்க தேவர்கள்லாம் முணுமுணுப்பாங்க. அதைத்தான் இங்கேயும் செய்கிறாங்க. என்னென்னா, வறுமை உடையவர்கள் வளமிக்க செல்வம் பெற்று வாழ்க, செல்வர்கள் மகிழ்ச்சியான செயல்களை செய்ய தொடங்குங்க, விருப்பத்தோட உணவுகளை முறையாக உண்ணுங்க, தேவர்கள் மனம் புழுங்க, அவங்க தேவர்களே பார்த்து மனம் புழுங்குற மாதிரி ஆபரணங்களை உடம்பெல்லாம் அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டுடைய பொருள். அடுத்த பாடல் 1887. கந்து அடர்த்து எழுங் கடகரி கணம் புறநகரின் உந்தி ஆத்துரு காவலின் ஓம்புதல் புரிக, எந்த வையத்தும் இல்லை என்று யாவரும் வியப்ப, சுந்தரம் திரு நகரெல்லாம் துருக்க என்று அறைந்தான். இப்போ அது எந்த வார்த்தை என்ன சொல்கிறான்னா, கந்துன்னா கட்டுத்தறி, உந்தி ஆத்து அப்படின்னா அந்த இறுக கட்டுறது, துருக்கன்னா நெருங்க. அதாவது தேவியான திருமணத்திற்கு இந்த மணப்பெண்ணை வளர்த்த இந்திரனுடைய வெள்ளை யானை வரும். தம் இனத்தை சேர்ந்த சிறந்த யானை வர்றதுனால நாமும் பார்க்கலான்ட்டு எல்லா யானையும் இங்கே வர பார்க்கும். அதனால் என்ன ஆகும், அதை கட்டி காவல் செய்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரன் இதெல்லாம் சொல்லலை, முரசறைவனே குறிப்பிருந்து சொன்னானாம். அதனால தான் அவளை கூப்பிடும்போது ஏவலரில் சிறந்தவனை தான் அழைச்ச முரசறையை சொல்கிறாரு. அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள். இவ்வளோ வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கணும், கவலையை விடணும், நல்லா இருக்கணும், நன்றாக ஆபரணம் அணிச்சுக்கோங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்கிறான், தெய்வயான திருமணத்துக்கு மணப்பனை வளர்த்தேந்தோடைய வெள்ளை யானை தான் வளர்க்குது. அதனால் அந்த வெள்ளை யானை வரும், நம்ம இனத்தை சேர்ந்த சிறந்த யானை வருது, நம்மளும் போய் பார்க்கலான்னு எல்லா யானையும் போட்டி போட்டு முண்டி அடித்து இங்கே வர பார்க்கும். அதை முறையாக வந்து கட்டி காவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்திரன் சொல்லாமையே அவன் குறிப்பறிந்து சொல்கிறான் அந்த ஏவலரில் சிறந்தவன். அதாவது கட்டுத்தறிலை முறிக்கும் மதம் பொருந்திய யானை கூட்டங்களை நகரின் புறத்தில் நன்றாக கட்டி வைத்து காவல் செய்க, எவ்வுலகிலும் இதுபோல் இல்லை என்று சொல்லி அனைவரும் வியப்படையுமாறு இந்த அழகிய நகர் முழுவதையும் ஒப்பனை செய்து நெருங்குக அப்படின்னு சொல்லி முரசறைகிறான். அடுத்த பாடல் 1888. தாமரை செழும் பூவினை தன்மதி குழவி காமமுற்றிட அணைதலும் கனன்று அஃது அறைமேல் ஏமமல்குற எரிந்தன எரிகுனில் முரசின் ஆமனைத்தையும் புரிந்தக நகரணி துருப்பார். துருப்பார்னா துருப்பர் நெருங்கிறது. இந்த முரசு எப்படி இருக்குது, தாமரப்பூ மாதிரி இருக்குது. அதில் அடிக்கிற குறுந்தடியை பசங்க அப்பயே சொன்னால் பிறைச்சந்தன் போல் சின்ன குறுந்தடி எடுத்துகிட்டு யானை மேலே ஏற்றினால அதை சொல்கிறாரு. அடிக்கும் குறுந்தடி பிறைச்சந்தனை போன்றது. முதல்ல அழிக்கும்போது அந்த குறுத்தடி முரசில் படுறது. அந்த பிறைச்சந்திரன் வந்து தாமரைப்பை விரும்பியது போல் இருந்ததான். சந்திரனுக்கு தான் தாமரைப்பை விரும்பி வர மாதிரி அந்த முரசு அந்த தடி பட்டவனே பார்த்தா எப்படி இருக்குது, அது சந்திரன் வந்து தாமரைப்பை விரும்பியது போல் இருந்ததான். தாமரையுடைய நாயகன் வந்து சூரியன், அதனால் சந்திரனை வேண்டாம் தள்ளி விட்ட மாதிரி அது அடிக்கிற கோல் மேலே போகுது. அப்போ சந்திரன் போன்ற அந்த கோல் மேலும் மேலும் மறைந்தது. அது பார்த்தா எப்படி இருக்குது, பாதுகாப்பாக அடித்தது மாதிரி இருக்கான். இந்த மாதிரி குறுந்தடியால் அடிக்கப்பட்டதை அறிந்த மக்கள் நகர் முழுவதையும் அலங்கரித்தார்கள். அவருடைய கற்பனை பாருங்கள். அதாவது சூரியன் வந்து தாமரை வந்து சூரியனை பார்த்தா மலரும், சந்திரன் போன்ற பிறைத்தடியை வச்சு அந்த தாமரை போன்ற தோற்றமுடைய முரசில் அடிக்கும்போது அது வேண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கான். ஒவ்வொருத்தையும் அடித்து தூக்கி அடிப்பாங்கள்ல, அது அடிச்சுட்டு தள்ளி விட்ற மாதிரி இருக்கான். அப்போ அந்த கோல் மேலே செல்லும்போது இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, தாமரை வந்து வேண்டான்னு தள்ளி விட்டது போல் தெரியுதான். மேலும் மேலும் அடித்து அது பாதுகாப்பாக அடிக்கிறத பார்த்து எல்லாரும் வந்து மக்கள் முழுவதும் நகர் முழுவதையும் அலங்கரித்தனர். அடுத்த பாடல் 1889. சிகர மாளிகை சேனுயர் வீதிகள் மகர தோரணம் வார்குடி புகத நெகுமலர் தொடை நேர்மணி மாலையும் தகை செய்யும் தடங்காவணம் இட்டனர். சிகரங்களை உடைய அந்த மாளிகைகள், நீண்ட வீதிகள், அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் மகர தோரணங்களையும் நீண்ட கொடிகளையும் கமுகையும் மலர் மாலைகளையும்
நீண்ட மணி மாலைகளில் நெருங்க கட்டி பெரிய பந்தலை அமைத்தார்கள். அடுத்த பாடல் 1890. வேதிதோறும் விரைப்பனி நீர்களும் கோதையும் குளிர் பூரண கும்பமும் மாதர் பாலிகை ஈட்டமும் வாசமும் தீதிலா பொறியும் செறிவித்தனர். என்ன செய்கிறாங்க? மேடைகள் தோறும் மனம் பொருந்திய குளிர்ந்த நீர்க்குடங்களும் மாலையும் குளிர்ந்த பூர்ண கும்பங்களும் அழகிய முளைப்பாளிகைகளும் வாசனை பொருட்கள் குற்றமில்லாத நெற்பொறிகள் எல்லாத்தையும் நிறைச்சி வைக்கிறாங்க. அந்த மேடை முழுவதும் பண்ணுகிறார்கள். அடுத்த பாடல் அரம்பையாத்து அணிசை மனை வாய்தலில் 1891. நிரம்பு நித்தில கோவை நிறைத்தனர் சுரும்புணக்கடி மாலைகள் தூக்கிறார் விரும்பு கண்ணாடி மீமிசை வைத்தனர். வாழை மரங்களை கட்டுறாங்க. அழகு பொருந்தி வீட்டு வாயிலெல்லாம் அந்த முத்தாளாகிய முத்து கோவைகளை முத்து மாலைகளை வரிசையாக கட்டுறாங்க. வண்டுகள் நுகரும் முறையில் மனம் பொருந்திய மாலைகளை தொங்க விட்டனர். விரும்பும் கண்ணாடிகளை அது மேலே வைத்தனர். இதெல்லாம் அலங்காரம் பண்ணுறதை எப்படி பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு பாட்டையும் சொல்கிறார். அடுத்த பாடல் 1892. கரைக்கப்பட்ட அழகிய சிவந்த நீரை, அதாவது கரைத்த செம்மணி நீர்க்கடி குங்குமம் விரைத்த நீரின் விராய்மட மங்கையர் சுரைத்த நாட துருத்தியில் சிந்தி மேல் நிறைத்துடார் நெடுவீதி பொற்சுண்ணமே. சுரைத்த நாட துருத்தினா துடையிடப்பட்ட துருத்தி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கரைக்கப்பட்ட அந்த அழகிய சிவந்த நீரை மனம் பொருந்திய குங்கும நீரில் கலந்து அந்த உள்ள துளையுடைய துருத்தியில் ஊற்றி நீண்ட வீதி எங்கும் இறைத்து அதன் மேல் பொன் பொடிகளை மகளிர் நிறைத்தார்கள். இப்போ குங்குமத்தை கரைச்சி அதை தண்ணீரை ஊற்றி அது மேலே தங்கப்பொடி பொன் பொடிகளை மகளிர் நிறைத்தார்கள். எப்படி அழகுபடுத்துகிறாங்கன்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 1893. மணியும் பொன்னும் மலரும் தன் சாந்தமும் பிணிசை பட்டும் பெருகொடி சுண்ணமும் தனி வெல் மாடவும் தையலர் போன்மென அணிய நின்றன அந்நகர் என்றனும். பிணிசை பட்டுனா கட்டப்பட்ட பட்டுன்னு அர்த்தம். மாணிக்கம் பொன் மலர் சந்தனம் கட்டப்பட்ட பட்டு ஒளிவுடைய பொடிகள் உயர்ந்த மாடங்கள் இதெல்லாம் கொண்டிருப்பதால் அந்த நகரம் என்ன செய்யுது? மகளிர் போன்று ஒப்பனை செய்யப்பட்டிருந்து தான். மகளிருக்கு எப்படி என்னென்ன வச்சு ஒப்பனை செய்வாங்களோ அதே மாதிரி அந்த நகரம் முழுவதையும் மாணிக்கம் பொண்ணு மலர் சந்தனம் பட்டு ஒளிவுடைய பொடிகள் எல்லாத்தையும் வச்சு அந்த நகரை ஒப்பனை செய்கிறார்கள். அடுத்த பாடல் 1894. பூவனத்தொடையும் புலந்தார்களும் தூவனப் பொடியும் துகில் ஈட்டமும் காவணத்திரளும் பல காட்டலான் ஆவணத்தை அடுத்த பல்வீதியும். இப்போ என்ன செய்வாங்கன்னா பூக்களான மாலையும் பொன் மாலைகளும் தூய்மையான அழகிய பொடிகளும் ஆடைகளின் தொகுதியும் இதெல்லாம் பந்தலை திரண்டு இருக்கிறதுனால அந்த பந்தலை பார்த்தா எப்படி இருக்கான்? அந்த பந்தல் அமைந்த பகுதி வந்து கடை வீதி மாதிரி இருக்கான். அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறத பார்த்தாலே ஒரு பெரிய கடை மாதிரி அங்கே கடை வீதி போன்ற தோற்றம் இருக்கிறது. அடுத்த பாடல் 1895. கன்னிமா நகரமெல்லாம் கவின்குழ கோடி தங்கும் துண்ணிய மாந்தர் இன்பத் துறை துறை முடுகா நிற்ப முன்னிய முடங்கள் ஏற்று முதிர்சுவை மன்றல் காண்பான் எண்ணறு மகிழ்ச்சி துள்ள எழுந்தனர் பேரூர் நோக்கி. முடங்கனா திருமண ஓலை, காண்பான்னா காணும் பொருட்டு, எண்ணரும்னா எத்தகைய வரும். அந்த அழியாத பேருணர் முழுவதை நன்றாக ஒப்படை செய்கிறாங்க. அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? இன்பத்துறைகளில் மூழ்கிறாங்க. திருமண ஓலையை பெற்றவர் என்ன பண்ணுறாங்க? சிறந்த திருமணத்தை காணும் பொருட்டு எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க பேரூரை நோக்கி வர தொடங்கினர். அப்போ எல்லாரும் திரளாக எழுந்து பேரூரை நோக்கி வருகிறார்கள். அடுத்த படம் 1896. மருங்கு பல் கணங்கள் சூட வைரவன் வீரன் சாத்தன் ஒருங்கிய கால வங்கி உருத்திரன் ஆடகேசன் நெருங்கு கூர்மாண்டர் இன்ப நிகழ் பதின் ஒருவர் என்னும் இருங்கதி அருளவல்லார் இவர் மகிழ் துழும்ப புக்கார். அதாவது பக்கத்தில் நெருங்கிய பல மருகு பல்கணங்கள்னால் நெருங்கிய பல சிவகணங்களும் சூழ்ந்து வர வைரவர் வீரபத்திரர் சாத்தன் காலாக்கினி உருத்திரர் ஆடகேசர் கூர்மாண்டர் இவங்க எல்லாரும் இன்பத்தை செய்கின்ற 11 ருத்ரர்கள் ஆகியோர் வீடு பெற்றை தரவுள்ளார் இவரே அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி பொங்க பேரூரை வந்தடைந்தார்கள். எல்லா சிவகணங்களும் எல்லா தெய்வங்களும் பேரூரை நோக்கி மகிழ்ச்சி பொங்க வந்து அடைந்தார்கள். அடுத்த பாடல் 1897. திருத்துழாய் அலங்கல் மார்பன் திசைமுகன் அருக்கர் பல்வேறு உருத்திரர் வசுக்கள் மற்றை மருத்துவர் ஒன்பான் என்னை
கருத்துரை இரட்டி செய்த கணத்தவர் நதிகள் ஓங்கல் பொறுத்து காலங்கள் வேலை புங்கமாதவரும் தொக்கார். திருமால் பிரம்மன் பல சூரியர்கள் உருத்திரர்கள் வசுக்கள் 14 கணத்தவர் நதிகள் மலைகள் காலங்கள் கடல்கள் முனிவர்கள் ஆக எல்லாரும் உலகமே எல்லாமே இங்கு நிறைந்தனர். அடுத்த பாடல் 1898. புரைத்திடப்பட்டோர் தங்கள் ஒன்றொடி மனைவியாரும் இறைத்தெழு கடல் போல ஈண்டி எய்தினர் நகரில் சிந்தும் அரைத்த செஞ்சாந்தும் கோதையாளர் உமிழ் மதுவும் மல்கி தரைத்தலை இடுக்க பாதம் தளரிடைக்கு இன்னல் செய்தார். அதாவது முற்கூறப்பட்டவனுடைய மனைவிமார்கள் எல்லாரும் கடல் போல திரண்டு நெருங்கி வந்துடுறாங்க. நிறைய பேர் சொன்ன திருமால் பிரம்மன் அவர் வைரவர் எல்லாரும் உருத்திரர்கள் எல்லாம் வர்றாங்கல்ல, அவங்களுடைய மனைவிகள்லாம் கடல் போல திரண்டு வர்றாங்க. அந்த பேரூரற்ற சிந்திய சந்தன குழம்பும் நிறைய சந்தனமாக சிந்தி கிடக்குது. மாலையிலேருந்து ஒழுகுது, தேன் ஒழுகுது. இதெல்லாம் தரையில் இறஞ்சிருக்கேன்னா அது வழுக்குது. இந்த வழுக்கிறதுனால நடந்து வந்த பாதங்களுக்கும் மக்கள் இடைகளுக்கும் மகளுடைய இடைகளுக்கும் துன்பம் உண்டாகுதான். நடக்க முடியாமல் வழுக்குது. ரொம்ப துன்பப்படுறாங்க எல்லாரும். அடுத்த பாடல் 1899. அரிமதர் மழைக்க நல்லார் ஆயமும் அமரர் தாமும் பெரிகடல் உலகின் வாடும் மேதகு மாந்தரோடும் தெரியழை தருக்கல் நல்க தேனு இன் அடிசில் உய்ப்ப உரியன நிதியும் சிந்தாமணியும் மிக்கு உதவ பெற்றார். அதாவது ஆயமும் அமரரும் மாந்தரும் தெரிந்தெடுத்த ஆபரணங்களை கற்பகத்தருக்கள் கொடுத்தன. என்னன்னா, செவ்வரி படர்ந்த அந்த குளிர்ந்த கண்களுடைய மகளிரும் அந்த தேவருடைய கூட்டமும் ஏற்கனவே நில உலகில் வாழ்கிற சிறந்த மக்களும் அந்த ஆராய்ந்து விரும்பிய ஆபரணங்களை கற்பகத்தருக்கள் கொடுக்கின்றன. காமதேனுலாம் அப்போ சொன்னாங்கல்ல, நீங்கள்லாம் வந்தவங்களுக்கு வேணுங்கிறத கொடுங்கன்னு சொன்னார்கள். அதுதான் அந்த கற்பகத்தருக்கள் வேணுங்கிறத கொடுக்குது. அந்த விரும்பிய மற்றவர்களெல்லாம் சங்கநிதி பதுமணி சிந்தாமணி இதெல்லாம் மிகுதியாக கொடுக்க எல்லாத்தையும் அவங்க பெற்றுக்கொள்கின்றார்கள். இப்போ தெரிந்தெடுத்த ஆபரணங்களை கற்புத்தரு தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 1900. விழுத்தகும் உண்டி யானும் விலகி வில் உமிழும் தெய்வம் குழுத்தகு கலனும் தூசும் குறைவர அணிதலானும் படுத்த மெய் அன்பில் துண்ணும் பாரினர் தம்மை விண்ணின் வழுத்த பவதிகின்றாரை வரைவு செய்து அறியாளாகா. விலகி வில் உமிழ்னா விளக்கமான வெளியை வெளிப்படுத்தும், வில்னா ஒளி, வரைவுனா வேறுபாடு. அதாவது சிறந்த உணவினாலும் ஒளி பொருந்திய தெய்வத்தன்மை உடையவர்கள் ஆபரணங்கள் ஆடைகள் இதெல்லாம் குறைவில்லாமல் அணிந்திருக்கிறனாலும் இந்த உண்மையான அன்புள்ள இந்த மண்ணுலகத்தவர்களையும் குற்றமற்ற விண்ணுலகத்தவர்களையும் இந்த இருவரை தவிர யாருன்னு வேறுபடுத்தி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. உணவு ஒளி பொருந்திய தெய்வத்தன்மை ஆபரணம் ஆடை எல்லாம் குறைவில்லாமல் இருக்குல்ல, அங்கே எல்லாத்தையும் நிறச்சி வச்சுருக்காங்க. அப்போ இந்த உண்மையான அன்புள்ள அந்த மண்ணுலகத்தவர்களையும் அந்த குற்றமில்லாமல் இருக்கிற விண்ணுலகத்தவர்களையும் இந்த இருவரை தவிர வேறுபடுத்தி சொல்ல இயலாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுவரன்றி வேறுபடுத்த முடியாது. பாடல் 1901. உம்பர்கள் மிடைதலானும் ஒளிர்ந்த பொன்னிறத்தினானும் வம்பவிழ் தருக்களாதி வயின் நிற்றலானும் பம்பிருள் இரவு மாற பன்மணி கதிர்த்தலானும் நம்பனார் பேரூர் நாகநகரோடு மலைத்ததன்றே. நாகநகர்னா தேவருலகம், மலைந்ததுன்னா ஒத்தது, அதோடு ஒத்தவாது. அதாவது தேவர்கள்லாம் நெருங்கி இருக்கிறதுனாலையும் அந்த ஒளிவிடுகின்ற பொன் போன்ற நிறத்தையாலும் அந்த மனமுள்ள தருக்கள்னா மரங்கள் நிறைய மனமுள்ள தருக்கள் அங்கங்கே நிற்கிறதுனாலையும் இந்த இருளை உடைய இரவு என்ன ஆகுது, மாறுபடுகிறது. ஒளி வீசுகிறது, இரவு மாதிரியே இல்லை. பல வகையான மணிகள் ஒளி விடுவதாலும் இறைவனுடைய பேரூர் எப்படி இருக்குது, விண்ணுலகத்தோடு ஒத்திருந்ததான். பேரூர் யாரோடது, இறைவனுடைய பேரூர் அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர். இறைவனுடைய பேரூர் விண்ணுலகத்தோடு ஒத்திருந்தது அப்படின்னு சொல்கிறார். நாகநகர்னா தேவருலகம். அடுத்த பாடல் 1902. கண்டு கண்ணடியில் பண்டை களனரா நீத்து தாறு மண்டோடி இடைகள் வாங்கி வனப்புற அணிகின்றாரும் உண்டியின் உவக்கின்றாரும் ஒளிபுணல் துளைகின்றாரும் வண்டலாட்டு அயர்கின்றாரும் மங்கையர் ஆகினாரே. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. என்ன சொல்கிறாருன்னா, மங்கையர்கள் கண்ணாடியில் பார்த்து முன்படைந்த ஆபரணங்கள்லாம் நீக்கிட்டு இந்த கற்பகத்தரு கொடுத்துட்டே இருக்கே ஆபரணங்கள், அது வழங்குகின்ற ஆபரணங்களை அழகுற கொள்கின்றார்கள், அதை அணிந்து கொள்கின்றார்கள். உணவினால் மகிழ்ச்சி உடையோரும் உணவை உண்டு ஒரு சிலர் மகிழ்கிறார்கள். நீரில் துளைந்து ஆடுகின்றவர்களும் விளையாடக்கூடியவருமாக ஆயினார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. மங்கையர்கள் ஆபரணங்களை அணிகிறார்கள், அதுவும் கற்பகத்தரு கொடுக்குற ஒளிவிந்த ஆபரணங்கள், பழைய ஆபரணங்களை நீக்கிவிட்டு புதுசு அணிஞ்சிக்கிறாங்க.
உணவு உண்டு உண்டு மகிழ்கிறவங்க ஒரு பாதி, அப்புறம் நீரில் துளைந்து ஆடுகின்றவர்களும், இப்படி விளையாடக்கூடியவர்களுமாக அங்கு நிறைந்து இருக்கிறார்கள். அடுத்த பாடல் 1903. வாம்பரி உகைக்கின்றாரும் மதக்கரி துறக்கின்றாரும் ஓம்பிய விமானம் பொற்றேர் உளி உளி ஊர்கின்றாரும் ஆம்புர நகரின் ஏகி அறிவையை அணிகின்றாரும் தாம் பலர் ஆயினார்கள் தடவுத்தோள் மருமப் பூனார். வாம்பரினா தாவி செல்கின்ற குதிரை, உகைக்கின்றார்னா செலுத்துகின்றார்கள், மதகரி துறக்கின்றார்னா யானைகளை செலுத்துகின்றார்கள். அதாவது தாவி செல்லும் குதிரைகளை செலுத்துகின்றார் சிலர், மத யானையை செலுத்துவோர் சிலர், விமானம் தேர் முதலியவற்றில் ஏறி ஆங்காங்கே ஊர்ந்து செல்வோர் சிலர், வெளியூருக்கு அழைத்து சென்று மகளிரை ஒப்பனை செய்து அழைத்து வருவோர் சிலர். இத்தகைய ஆடவர்கள் தோள்களிலும் மார்பிலும் ஆபரணங்களை உடையவராய் இருந்தனர். அப்போ எல்லாம் ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, குதிரையில் ஒருத்தவங்க போகிறாங்க, யானையில் போகிறாங்க, விமானம் தேர் எல்லாத்திலையும் ஏறி அங்கங்கே ஊர்ந்து செல்கிறார்கள். மகளிர் வெளியூருக்கு அழைத்து சென்று அவர்களை நன்றாக ஒப்பனை செய்து அழைத்து வர்றாங்க சிலர். இந்த மாதிரி ஆடவர்கள் எல்லாரும் தோல்லையும் மார்பிளையும் நிறைய ஆபரணங்களை அணிந்தவர்களாக இருக்கிறார்கள். அடுத்த பாடல் 1904. பூவையிற் கிளியின் வென்றும் பூங்கலர் பந்தின் வென்றும் மேவரு பிடியாட்டத்தின் மெல்லியர் தம்முள் வெல்ல ஓவரு தகர்கள் கோழி ஒன் சிவல ஆதிவிட்டு தாவில் மைந்துடையோர் எல்லாம் தம்முளே வெல்லா நின்றார். களல்னா அந்த களச்சிக்காய்ன்னு சொல்லுவாங்க, ஒரு காய், அதுதான் களல் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல நம்ம அணிகிற களன் அல்ல இது. அப்புறம் ஓவர் தகர்கள் அப்படின்னா உப்பு சொல்ல முடியாத அந்த ஆட்டு கடாய் வந்து அதற்கு அதற்கு உப்பே சொல்ல முடியாது. சிவல்னா கௌதாரி, காடை கௌதாரி அந்த கௌதாரிங்கிற பறவை தான் சிவல்னு சொல்கிறாங்க. நாகட வாய்ப்பறவை கிளி ஆகியவற்றை ஒன்றோடு ஒன்று விட்டு மகளிர் சில வெற்றி கொள்கின்றார்கள். அதாவது அது ஒன்றோட ஒன்று போட்டி போட விட்டு யார் ஜெயிக்கிறான்னு பார்த்து மகளிர்கள் வெற்றி கொள்கிறார்கள். அப்புறம் இந்த களச்சிக்கா பந்து இதெல்லாம் வச்சு விளையாடி சில பெண்கள் வெற்றி கொள்கிறார்கள். அழகிய பெண் யானை போன்று நடையுடைய மகளிர் தங்களுக்குள்ள இந்த மாதிரி விளையாட்டிலேயே வெற்றி கொள்கிறார்கள். ஆடவர்கள், அதாவது இவங்கெல்லாம் பெண்கள், வலிமையுடைய ஆடவர்கள் ஆட்டுக்கடா கோழி சேவல் கௌதாரி இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று விட்டு, அதாவது சண்டைக்கு முந்திலாம் விடுவாங்களே, இப்போ உண்டு கோழி சண்டைன்னு சொல்லி வச்சு செய்வாங்க, ஆட்டுலாம் மோத விட்டு வெற்றி கொள்வார்கள். அந்த மாதிரி ஆடவர்கள் வந்து ஆட்டுக்கடா சேவல் கௌதாரி வச்சு வெற்றி கொள்கிறார்கள். பெண்கள் வந்து பறவை கிளி களச்சிக்கா பந்து இதெல்லாம் வச்சு பெண்கள் வந்து ஒருவரோடு வெற்றி கொள்கிறார்கள். அடுத்த பாடல் 1905. துறக்க நாட்டவர்கெல்லாம் துறக்க மண்ணுலகா வேறு துறக்கம் ஒன்று எய்திற்று என்ன சுவைப்பயன் பலவும் நல்கி சிறக்கும் அப்பேரூர் மாட்டு செறிந்தவர்க்கு ஒளிவின் உள்ளம் பிறக்குமோ சுவைத்த உள்ளம் பெயரினும் பிறக்குமோதான். அதாவது விண்ணுலகத்தவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, விண்ணுலகம் மண்ணுலகமாக வேறு உண்ணுலகம் வந்து ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதாவது விண்ணுலகத்திற்கு எல்லாம் இந்த விண்ணுலகம் எப்படி இருக்குது, மண்ணுலகமாகவும் வேறு உண்ணுலகம் உலகம் வந்து ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி சுவைமிக்க பல வகையான பயன்களை தந்து சிறப்புற்றிருக்கும் இந்த பேரூரை வந்து அடைந்தவர்களுக்கு எல்லாம் அந்த ஊரை விட்டு நீங்கிறதுக்கு மனம் உண்டாகுமா? அல்லாமல் பயனை அனுபவித்த அந்த மனம் நீங்கினாலும் வேறு செயல் உண்டாகுமா? உண்டாகாது அப்படிங்கிறாரு. ஆசை என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் எப்படி இருக்குது, இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் ஆகிற மாதிரி வேறு உண்ணுலகம் ஒன்று விண்ணுலகமே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கான். யாருக்கு? தேவர்களுக்கு எப்படியாவது விண்ணுலகத்தவர்னு சொல்ல வேணா, குழப்பமாக இருக்குது. அதாவது தேவர்களுக்கெல்லாம் இந்த விண்ணுலகம் வந்து மண்ணுலகமாக வேறு விண்ணுலகம் ஒன்று வந்து புதுசாக சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி இருக்கான் பேரூர், அப்படி இருக்கான். அதே ஒரு விண்ணுலகம் மாதிரி இருக்கான். பல வகையான பயன்களை தந்து சிறப்புட்டு இருக்கும் அந்த பேரூரை வந்து அடைஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு மனசே வராது. மனசு வருமா அப்படின்னு கேட்குறாரு. அல்லாமல் அந்த பயனை அனுபவித்த அந்த மனசு நீங்கினாலும் வேறு செயலில் எதுவும் அது ஈடுபடாது, வேறு செயல் உண்டாகாது அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியர். பேரூருடைய அழகின் சிறப்பை கூறுகிறார். அடுத்த பாடல் 1906. நகரினை அடுத்தோர் சால நல்ல பேரின்பம் துய்ப்ப புகரிலா தேவதச்சன் புயல் மணி ஊர்தி மன்னன் புகழருள் தலைமேற்கொண்டு புவனங்கள் இணைத்தின் உள்ளும் நிகரிலதாக நீண்ட மண்டப நிர்மித்தான்னா அமைத்தான். நம்ம சொல்ல நிர்மிக்கிறது நிர்வாகிக்கிறது அப்படின்னு சொன்னால் நிர்மிக்கிறதுனா அமைக்கிறது. பேருநகத்தை சேர்ந்தவர் என்ன செய்கிறாங்க, சிறந்த பேரின்பத்தை அனுபவித்து அந்த குற்றமில்லாத தேவதச்சன் என்ன செய்கிறாரு,
மேக ஊர்தியுடைய இந்திரன் கூறிய சொற்களை தலைமேற்கொண்டு எல்லா உலகங்களிலும் ஒப்பற்ற பெரிய மண்டபத்தை செய்து முடித்தான். அப்போ தேவதச்சன், குற்றமில்லா தேவதச்சன் என்ன சொல்றாரு? மேகத்தை ஊர்தியாக இந்திரன் சொன்னபடி அவன் தலைமையில் அவன் சொன்ன சொல்லலாம் தலைமையில கொண்டு எல்லா உலகத்திலையும் இருக்கிற மண்டபம், ஒப்பற்ற பெரிய மண்டபத்தை செய்து முடித்தான். அப்போ மண்டபம் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்த படல 1907. திண்ணென அடித்தளம் செம்பன் ஓடவிட்டு ஒன்னிற வச்சிரம் உறுத்தி உம்பரின் நன்னொடி செம்மணி நலக்க விட்டனன் மன்னரல் தீமுறை வயங்கினாள் என்ன. அதாவது வலிமையான அடித்தளத்தை என்ன செய்யறாரு? செம்பொன்னை உருக்கி விட்ட மாதிரி அமைச்சிருக்கான். தங்கத்திலேயே தகடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அது மேலே ஒளி பொருந்திய வைரக்கற்களை பதிக்கிறான். அதுக்கு மேலே மாணிக்க கற்களை பதிக்கிறான். இது முதையே பார்த்தா எப்படி இருக்கான்? மண் மாதிரியும், பொண்ணு மண்ணாகவும், வைரம் நீர் மாதிரியும், அந்த மாணிக்க நெருப்பு முறையும் விளங்குச்சான். முறையே மண் நீர் நெருப்பு மாதிரி விளங்கியது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த படல 1908. ஒளிக்கு மேல் வழியென உரு குரட்டின் மேல் துளிக்கு நீள் நிறக்கதிர் தூணை நாட்டி மேற் பளிக்கினிர் போதிகை பயிற்சி இட்டனன் வழிக்கு மேல் வெளியென மறுக்கை கொள்ளவே. அதாவது நெருப்புக்கு மேலே காற்று அப்படிங்கிறத காட்டுறதுக்காக, இப்போ உங்களுக்கு பஞ்சபூதங்கள் வரிசையாக தெரியும் நம்மளுக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று தானே எடுத்திருக்கு. அது சொல்கிறாரு. அதாவது நெருப்புக்கு மேலே காற்று அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த பக்கத்தை ஒட்டி நீல நிற தூண்களை நாட்டுகிறார். அதுக்கு மேலே அந்த மேற்கூரை பளிங்குனால் அமைக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, காற்றுக்கு மேலே ஆகாயம் அப்படிங்கிற மாதிரி காட்டுதான். அந்த தூணும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த போதிகையும் காற்று ஆகாயம் மாதிரி இருக்கிறது. இது உண்மை விளக்கத்தில் வரும்ல, பொன்பார் புனல் வெண்மை பொங்கனல் சிவப்பு வன்கால் கருமை வளர்வான் தூமம் அப்படின்னு சொல்லி உண்மை விளக்கத்தை நம்ம படித்தோம். அந்த மாதிரி அந்த முறையில் மண்டபத்தில் அடித்தளத்தில் பொண்ணை உருக்கி விட்ட மாதிரி இளம் பொன்னிறம், வைரக்கற்களை பதித்தது நீர் வெண்மை, அது மேலே மாணிக்கக்கல் பதித்தது நெருப்பு செம்மை நிறம், நெருப்புக்கு மேலே உள்ளது காற்று, அது நீல நிற கற்களான தூண், காற்று கருமைங்கிறத காட்டுது. அந்த நீல நிற தூணுக்கு மேலே பளிங்கு கற்களான போதிகை இருக்குது, அது காற்று மேலே உள்ள ஆகாயம் புகை நிறம் அப்படிங்கிறதே காட்டியது. அடுத்த படம் 1909. தொத்தொழி கஞற்றி வரு சூரியரை வார்த்து வைத்தனைய வித்துரும உத்திரம் வயக்கி பொத்து குளிர் வெண்மதி புணர்த்ததென மேலான் நித்திலம் அழுத்திய நெடும் பலகை இட்டான். தொத்துனா கூட்டம், வித்துருமம்னா பவளம்னு அர்த்தம். வித்துரும உத்திரம் பாருங்க, பவளத்தில் உத்திரம். அதாவது மிகுதியான ஒளியை வெளிப்படுத்துகின்ற சூரியர்களை வரிசைப்படுத்தியது போல அந்த போதிகைக்கு மேலே, அப்போ ஆகாயத்தில் பவள உத்திரங்களை பரப்புகிறாங்க. உத்திரம்னா இப்போ கட்டை, பெரிய பெரிய கட்டைகளை பவளத்திலே பரப்புகிறாங்க. அதுக்கு மேலே சந்திரனை சேர்த்தது மாதிரி முத்துக்கள் பதிக்கப்பட்ட பலகைகளை அமைத்தான். அதாவது அந்த தேவதச்சன் எப்படி அமைத்தான்ங்கிறத மண்டபத்துடைய சிறப்பை கூறுகிறார். அடுத்த பாடல் 1910. வெய்யவன் ஒடுக்கிய விழுக்கிரணம் என்ன வைய ஒடி உத்திரம் அமைத்த புடையெல்லாம் செய்யமணி செந்துகிர் செழும் பொனிவை செய்த பொய்யும் மொழி மாலை பிறவும் துவள ஆர்த்தான். வெய்யவன்னா சூரியன் தான், வையன்னா அழகிய, துவள ஆர்த்தானா அது அசையும்படி கட்டினான். கட்டுறது டைட்டாக கட்டாமல் அசைகிற மாதிரி கட்டுறது துவள ஆர்த்தான். அதாவது சூரியன் வெளிப்படுத்திய ஒளி அப்படின்னு கூறக்கூடிய அந்த அழகிய உத்திரங்கள், இந்த பவள உத்திரங்கள் பக்கத்தில் மாணிக்கம், பவளம், செம்பொன் இதெல்லாம் செஞ்ச ஒளி பொருந்திய மாலைகளையும் பிறவற்றையும் தோரணம் மாதிரி அசையும்படி கட்டினான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 1911. சீதள நறுங்கிரணம் திங்கள் உமிழ்கின்றாங்கு ஓதமளி நித்தில ஒளித்தொடையல் வேய்ந்த மாதரள ஒன் பலகை வைகுவையின் முற்றும் சோதி மலிய பெரிதும் தூக்கி ஒளிர்வித்தான். வைகுவையின்னா தங்கி அந்த இடத்துல, இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். அதாவது குளிர்ச்சி பொருந்திய நல்ல ஒளியை சந்திரன் வெளிப்படுத்திய மாதிரி அங்கே குளிர்ந்த முத்துக்களால் செய்யப்பட்ட மாலைகளை தொங்க விட்டார். போனது என்ன செஞ்சார்? மாணிக்கம், பவளம், செம்பொன்னில் தொங்க விட்டார். இப்போ முத்துக்களால் செய்த மாலையை தொங்க விட்டார். அந்த மேலே உள்ள முத்துப்பலகை முழுசும் ஒளி நிறையிற மாதிரி அந்த மாலைகள் தொங்க விடப்பட்டன அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 1912. வண்டு படராத மலர் வன் தொடலை யானும் உண்டு அழி சுலாவு மலர் ஒண்டெரியலானும் கொண்ட நவமாமணியின் கோதைகளினானும் எண்டவிர் வரைப்பும் இலதாக அணி செய்தான். தொடலைனா மாலை, தெரியல்னாலும் மாலை தான், கோதைனாலும் மாலை தான். அப்போ தொடலை, தெரியல், இன்னொரு கோதை எல்லாமே மாலையை தான் குறிப்பிட்டார். அதாவது வண்டு மொய்க்காத மலர் மாலைகள்,
அது தேனை உண்டு உண்டு வண்டு ஒளி செய்யும் மலர் மாலைகள். பாருங்கள், ஒன்று வண்டு முக்கிய, அப்புறம் மொட்டாக இருக்கும் லேசாக, அது வந்து வண்டு முக்கியாத மலர் மாலைகளிலும், தேனை உண்டு வண்டி ஒளி செய்கிற மலர் மாலைகள்னாலும், நவமணி மாலைகளாலும் நினைத்தற்கரிய வேறு எங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அழகு செய்தான் தேவதச்சன். அடுத்த பாடல் 1913. பளிக்கு உயர் பித்திகை பயிற்றி அதன் மாடே வெளிக்கண் இமையார்கள் மிடை உற்ற நிறையென்ன துடிக்கும் ஒளி ஓவிய ஒழுங்குகள் தொகுத்தான் கழிப்ப எதிர்நோக்குனர்கள் கண்மலர்கள் வாங்க. அதாவது அந்த பளிங்கு மணியான சுவையெல்லாம் அமைக்கிறான், அது பக்கத்தில் ஒளி பொருந்திய ஓவியங்களை ஒழுங்காக அழகாக அடுக்கி வைக்கிறான். அந்த ஓவியங்களை வெளியிடங்கள்லேருந்து தேவர்கள் பார்த்தா அந்த ஓவியங்களை வெளியிடங்கள்லேருந்து பார்த்தா தேவர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கான். அந்த ஓவியங்களை பார்க்குற கண்கள் வந்து மகிழ்ந்து அடுத்து பக்கத்தில் உள்ள தூண்கள் மேல் சென்றன. அதாவது அது கண்களுக்கு விருந்தாக இருக்கிறதான். எது? பளிங்கு சுவர், அதில் ஒளி பொருந்திய ஓவியம். அந்த ஓவியங்கள் பார்த்தா தேவர்களே நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஓவியங்களை பார்க்குறவங்களாம் கண்கள் மகிழ்ந்து அடுத்து பக்கத்தில் உள்ள தூண்கள் மேல் அந்த கண்கள் சென்றன அப்படின்னு சொல்கிறார். அதை ரசிக்கிறது அந்த ஓவியத்தை. அடுத்த பாடல் 1914. வாய்ந்த பல தூண்கள் தோறும் வாருரைகள் சேர்த்தான் ஆய்ந்து நிலன் எங்கும் அவிர்கம்பளம் விரித்தான் வேய்ந்து மணி உம்பரில் விதானமும் உறுத்தான் பாய்ந்த எழுநீ திரள்கள் பாங்குற அமைத்தான். உம்பர்னா மேலிடம் அர்த்தம். அந்த மணி வேய்ந்த விதானம் உறுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் எழினி திரள் அப்படின்னா திரைச்சிலைனா நம்ம ஸ்க்ரீன் கிளாத்னு சொல்கிறோம், அதுதான், அது தொங்க விடுறது. அந்த தொகுதியை தான் எழினி திரள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொருந்திய தூண்கள் தோறும் நீண்ட உரைகளை சேர்க்கிறாரு. நிலப்பரப்பு முழுவதும் கம்பளங்களை விரிச்சிட்றாரு. மேலிடங்களில், அதாவது மேலே மணிகள் பதிக்கப்பட்ட அந்த மேற்கட்டிகளை அமைக்கிறார். அதில் பலவிதமான திரைச்சிலைகளை அழகுற அமைத்தார் என்று அவரை அழகுபடுத்தியதைத்தான் விளக்கி கொண்டிருக்கிறார் ஆசிரியர். தேவதச்சன் எவ்வாறு மண்டபத்தை அழகு செய்திருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடல் 1915. மாமணி விளக்கு மலர் மாலையோடு சார்ந்தும் காமர் கலனும் கவரி ஆடி குடை மற்றும் தூமணி என்ற சுடற்பாவை இனிதேந்தி ஏமுறை இடந்தோறும் இயங்க இசைவித்தான். ஏமுறைனா அழகிய, அதாவது நின்ற பாவைகள் கையில் பாவை விளக்குன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பாவைகள் கையில் மணி விளக்கும், மலர் மாலை, சந்தனம், ஆபரணம், சாமரம், கண்ணாடி, கொடை எல்லாம் அமைஞ்சிருக்கு. அந்த பாவைகள் வந்து அதை சுமந்துக்கிட்டு போகிறத பார்க்குறவங்க வியக்குமாறு அந்த இடங்கள்லாம் ஊர்ந்து செல்லுமாறு அமைக்கிறார் அவர். அது சுமந்து கொண்டு பார்த்து வியக்குமாறு அது ஊர்ந்து செல்கிற மாதிரி அமைக்கிறார். எது? பாவை கையில் மணிவிளக்கு, மாலை, சந்தனம், ஆபரணம், சாமரம், கண்ணாடி, கொடை எல்லாம் வச்சுட்டு ஊர்ந்து செல்கிற மாதிரி இந்த பாவைகள் சுமந்து கொண்டு ஊறுவது மாதிரி அமைத்திருக்கிறார். அடுத்த பாடல் 1916. குண்டமொடு வேதி முதலான குறை தீர்த்திட்டு ஒன் தவிசு மண்டல் உருவார்க்கு இடை உஞற்றி கண்டு அவிர் நுதற்கடவுளார் முதலினோர்க்கு மண்டும் அரியாதனம் வயிந்துரும் உறுத்தான். கண்டு அவிர்நுதல் கடவுளார்னா யாரு? நுதல் கண்டு அவிர் கடவுளார் எனக்கு அப்படி பார்த்துக்கணும். கண்டு அவிர்நுதலில் நுதல் கண்டு அவிர் கடவுளார்னு வரும். அதாவது நெற்றியில் விளங்குகின்ற காட்சியை உடைய இறைவன் அப்படின்னு அர்த்தம். வேள்வி குண்டங்கள் அதோடு சேர்த்து வேதிகை முதலியவற்றை குறைவின்றி அமைக்கிறான். மனவினை செய்வோருக்கும் ஏனையோருக்கும் இருக்கைகளை அமைக்கிறான். அந்த எல்லாம் செய்வாங்களே யோமம் மண்வருக்கு, அவங்களுக்கு இருக்கைகளை அமைக்கிறான். நெற்றிக்கண்ணை உடைய இறைவன் முதலியோருக்கு அரியணையை அமைக்கிறான். மண்டபத்தில் கல்யாணத்துக்காக அதை வந்து குறைவின்றி அமைக்கிறான். என்னென்ன அமைக்கிறான்? வேள்வி குண்டம், அது வேதிகை, அப்புறம் இருக்கைகள், அவங்களுக்கும் இறைவனுக்கு அரியணை எல்லாத்தையும் அமைக்கிறான். அடுத்த பாடல் 1917. கதலி வளரும் கமுகு கண்ணல் நெடுவானில் பொதுளிய தரு கழிவை போது கனி மற்றும் உதவ ஒளிர் தூண்டொரும் உறுத்து நனியாத்தங்கு எதிரில் பல தோரணம் இடந்தொரும் விசித்தான். விசித்தான்னா இறுக கட்டினான்னு அர்த்தமா. அப்போ வந்து போனதை தளர கட்டினான், ஆடும்படி அசையும்படி கட்டினான்னு பார்த்தோம்னா இப்போ வந்து இறுக கட்டுறான். அதாவது வாழை, கமுகு, கரும்பு முதலியவற்றை, தேவருடையில் உள்ள மரங்கள் தரும் மலர்கனி முதலியவற்றையும் தூண்கள் தோறும் நன்றாக கட்டிடுறார். பல தோரணங்களையும் ஆங்காங்கே கட்டினான். இப்போ எல்லாம் வந்து கனி தரும் மரங்கள், அதாவது வாழை, கமுகு, கரும்பு எல்லாத்தையும், மலர்கனி எல்லாத்தையும் தூணில் நல்லா இறுக கட்டியிருக்கிறார். அடுத்த பாடல் 1918. மிகக்கவின் விளைத்த வியன் மண்டபம் அருந்து புகப்படி பொழிந்த வைடூரியமது ஆக்கி நகைக்கதிர் செய் வச்சிரநல் யாழியதன் மாடே முகக்க இணை வித்தனன்
முதிர்ந்து அழகெரிப்ப. அந்த மிகுதியான அழகித்தன்மை அந்த பெரிய மண்டபத்தின் உள்ளே புகுவதற்கு வைடூரிய மணிகளால் படியமைத்தானாம். அந்த மண்டபத்தில் நுழையிறதுக்கே படியெல்லாம் வைடூரியத்தில் பண்ணியிருக்காரு. ஒளி பொருந்திய வைரக்கற்களால் 2 பக்கம் நல்ல யாழி, நம்ம யானை படி வச்சுருப்பாங்க சில இதில், இது மாதிரி யாழியை வச்சு அதை வைரத்தால் அமைக்கிறார். 2 பக்கம் அது பொருந்தி அழகை செய்தன. அடுத்த பாடல் 1919. கோமேதகத்தின் யாழி வரி கொழுத்தி கொடுங்கை மரகதத்தின் ஆமாறு இயற்றி அதில் எங்கும் அவிர்பொன்ன அரிமாளிகை வாச பூமாளிகை மணிமாலை புகரில் கவரி ஆடி கனித்தூ மானழகு பெறத்தூக்கி துவண்டு நிலந்தோய்ந்தன நான்றே. இதில் மாளிகைனா மாலை, தூமான் அப்படின்னா அழகு, தூய்மையான மாண்புமிகு சொல்லணும்னா அந்த மான், தூமான் அந்த மாட்சிமைப்பட்ட அழகு. நான்றேன்னா தொங்கியதான், நான்றேனா தொங்கி. அதாவது கோமேகத்தால் மண்டபத்தின் மேற்பகுதியில் யாழி வரிசை அமைச்சு அந்த கொடுங்கை இருக்கும்ல, மண்டபத்துடைய கொடுங்கையை வந்து மரகதத்தால் அமைத்து அந்த கொடுங்கையில் எல்லா இடத்துலையும் பொன்னரி மாலை, மனம் வீசும் பூமாலை, மணிமாலை, அப்புறம் சாமரம், கண்ணாடி, பழங்கள் எல்லாத்தையும் அழகு பெற தொங்க விடுறார். அது அசைந்து நிலத்தில் பொருந்துமாறு, அவ்வளோ கீழே வரைக்கும் அது தொங்க விட்டுருக்காரு. நிலத்தில் பொருந்துமாறு தொங்கின எல்லாத்தையும். அதாவது மண்டபத்தை வந்து கோமேதகத்தாலையும் அந்த கொடுங்கை வந்து மரகதத்தாலையும், அந்த ஒவ்வொரு கொடுங்கையிலையும் மாலை, மனம் வீசும் பூமாலை, பொன்னரி மாலைனா தங்கத்தான மாலை, குற்றமில்லாத சாமரம், கண்ணாடி, பழங்கள் எல்லாத்தையும் நிலத்தில் பொருந்துமாறு அழகு பெற தொங்க விட்டான். அடுத்த பாடல் 1920. மருங்கு பயின்ற வைந்தொரும் மலர்ப்பூம் பந்தர் அமைத்து உள்ளால் இருங்குங்குமச்சேறு இழுத்த நிலத்திலகு மணி நித்திலம் பரப்பி ஒருங்கு கமழும் நரும் பனி நீர் உரைத்து தவள இளந்தென்றல் நெருங்கு பலவிதம் மிதப்பொருள்கள் நிரப்பி கொடியும் இசை உயர்த்தான். இழுத்தன்னா மெழுகிய, மெழுகுதல் தான் இழுத்தல்னு சொல்கிறதுக்கு உங்கள் நெல் இழுத்து விடு அப்படிம்பாங்க மெழுகிறதுக்கு. இந்த வாசலில் மெழுகும் போது அந்த மாதிரி அதை சிறந்த இலக்கிய மக்கள் வழக்கு பேச்சிருக்கனால இதை வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்காரு கொங்கு தமிழில். அதாவது பக்கத்தில் இடந்தோறும் விரிந்த பூக்கள் மனம் வீசுகின்ற பந்தல் அமைக்கிறான். அந்த பந்தல் உட்பகுதியில் குங்குமச்சேற்றால் மொழுகிறாராம். அது மேலே முத்துக்களை, அப்போ சிவப்பாக இருக்கும் குங்குமம், அது மேலே முத்துக்களை பரப்பிடுறாரு. அது மேலே மனம் வீசுகின்ற பனி நீரை தெளிக்கிறார், பன்னீரை. அப்போ இளம் தென்றல் காற்று அந்த பந்தலுக்குள்ளே செல்லுமாறு அமைக்கிறார். நல்லா காற்றோட்டமான இதை அமைக்கிறார். இந்த மாதிரி பலவிதமான பொருள்களையும் கொடிகளையும் அங்கே அமைத்தார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இருங்குங்குமச்சேறு இழுத்த அப்படிங்கிறது வந்து இழுத்தனா மொழிகிய, குங்குமச்சேரால் மொழுகிறார். அடுத்த பாடல் 1921. வள்ள மருட்டும் வாய்க்கவள மலர்மென் குமுத நறுங்குவடை வெள்ளை நிறத்து ஓதிமத் திரள்கள் விரிப்பூன் சிறை சக்கரவாக புல்லும் பிறவும் பயின்று மணி புனல் மிக்கு உடைய தடம் பொய்கை நல்லு மலர் பூம் பந்தர் அயல் நணுகு அமைத்தான் நலங்கொழிப்ப. வள்ளம் மரட்டும் வாய்க்கவளம்னா தாமரைக்கு அந்த கிண்ணத்தை தான் ஓமை சொல்லுவாங்க. இந்த கிண்ணத்தை மயங்க சேர வாயுடைய தாமரையாம். ஓதிவம்னா அன்னம், அதாவது வள்ளத்தையே மறுற்ற வாய்க்கமலமா. தாமரைக்கு அந்த கிண்ணத்தை சொல்கிற ஊமை சொல்கிற மாதிரி அந்த கிண்ணத்தையே மயங்க சேர மாதிரி வாயுடைய தாமரை. தாமரை பார்த்தா அந்த கிண்ணமே மயங்கிருமா, அப்படி ஒரு அழகிய தாமரை வந்து மலர்ந்திருக்கிறது. பந்தலுக்கு பக்கத்தில் தாமரை, அல்லி, குவளை எல்லா மலர்களையும் அதோட வெண்ணிறமுடைய அன்னக்கூட்டங்கள், அப்புறம் அழகிய இறக்கையுடைய சக்கரவாள பறவை, இது எல்லாத்தையும் நீர்க்குள்ள இருக்க மாதிரி ஒரு பெரிய பொய்களை அமைக்கிறார். பொய்கை, தாமரை, அல்லி, குவளை, அன்னம், சக்கரவாள பறவை எல்லாம் அந்த நீரில் இருக்க மாதிரி அந்த பொய்களை அழகாக அமைத்தார். அடுத்த பாடல் 1922. சுரும்பு மிழற்ற தேன் துடிப்ப தோகை நடிப்ப கிழி பூவை விரும்பி கிழவி எதிர்பயிற்ற விழைந்து குயில்கள் நனிக்கூவ அரும்பும் ஒளி மேடைகள் புலினம் அமைத்த வரை என்று இவை பயில இரும்பொனு உலகம் புறங்கொடுப்ப எடுத்தான் மருங்கு ஆங்கு உய்யானம். உய்யானம்னா பூஞ்சோலை அர்த்தம். அதாவது வண்டுகள் ஒளி செய்து தேன் சிந்துது, மயில்கள் கூத்தாடுது, கிளி நாகனவாயெல்லாம் நற்சொற்களை பேசுகின்றன, குயில்கள் கூவுகின்றன. இந்த மாதிரி ஒரு பூஞ்சோலையை அமைத்தான். போன பூஞ்சோலையில் நீரில் அல்லி, வண்ணம் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து வண்டுகள் ஒளி செய்கின்ற, தேன் சிந்துது, மயில் கூத்தாடுது, கிளி வந்து நற்சொற்கள் நாகனவாயெல்லாம் நல்ல சொற்களை பேசுகின்றன, குயில்கள் கூவுகின்றன. இந்த மாதிரி ஒரு பூஞ்சோலை அமைச்சு அதில் மேடை மணற்குன்று மாதிரி பொருந்தி இருக்க சிறந்த விண்ணுலகமும் புறமிதுகிட்டு ஓட ஆங்காங்கே அமைத்தான்.
அதெல்லாம் என்ன செய்கிறார், ஒளி செய்யும் மேடைகள்னால் மின்னுகின்ற மேடைகள், மணல் குன்றுகள் இதெல்லாம் பொருத்தி வச்சு பார்த்தா அந்த விண்ணுலகமே திரும்பி பார்க்காம ஓடிடுமா, புறமுதுகிட்டு ஓடுமா. அந்த அளவுக்கு அழகு பொருந்திய தேவதச்சன் அமைக்கிறான். அடுத்த படம் 1923. இன்னபடி மங்கள வதுவைக்கு ஈய மணிமண்டபம் ஆதி மன்ன இயற்றி மகிழ்கூர்ந்து வானோர் தச்சன் அடிபணிய கொன்னும் வைரப்படை வேந்தன் குறுகி உமைபாகரை பணிந்து நன்னர் வதுவை சிறப்பனைத்தும் நம்ப இயன்ற என கிடந்தான். கொன்னும் வைரப்படை வேந்தன்னா பெருமை பொருந்திய வஜ்ராயுதப்படை உடைய இந்திரன் அப்படின்னு அர்த்தம். கொன்னும் வைரப்படைங்களுக்கு அதாவது மங்களமாகிய திருமணத்தை பொருந்துமாறு இந்த அழகிய மண்டபம் செய்து முடித்ததை தேவதச்சன் இந்திரனை வணங்கி சொல்கிறான். எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்திரன் இறைவனுடைய திருக்கோயிலை அடைந்து உமைபாகர இறைவனை வணங்கி திருமணத்திற்கு வேண்டிய அனைத்தும் நம்பனே செய்ய பெற்றுள்ளன என்று கூறுகிறான். இவன் தேவதச்சன் இந்திரனை வணங்கி சொல்கிறான். இந்திரன் பெருமானை வணங்கி அனைத்தும் செய்ய பெற்றுள்ளன அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 1924. கருணை அரும்பும் திருவுளத்து கடவுள் பெருமான் முகமலரா அருகு வணங்கி தொழுதேத்தும் அரவப்பள்ளி வானவனை பெருகு மகிழ்வின் முகநோக்கி பேனா அவுடர்குலன் சாய்த்த முருகன் உருவம் அணி செய்தி முகுந்த என செவ்வாய் மலர்ந்தார். மலரானா மலர்ந்துன்னு அர்த்தம். அதாவது அரவப்பள்ளி வானவன்னா ஆதிசேரனாகிய அந்த பாம்பு படுக்கை உடைய திருமால் அப்படின்னு அர்த்தம். செய்தி அப்படின்னா செய்வாயாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கருணை பொருந்திய திருவுளத்தையுடைய இறைவன் என்ன செய்கிறார், முகம் மலர்ந்து பக்கத்தில் வணங்கி துதிக்கின்ற திருமாலை மகிழ்ச்சியோடு பார்த்து இந்த அவுணர் கூட்டத்தை போரில் வென்ற முருகப்பெருமானை ஒப்பனை செய்க அப்படின்னு திருவாய் மலர்றாரு. அப்போ இந்திரன் வணங்கி சொல்கிறான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறான். இப்போ என்ன செய்கிறாரு, இறைவன் முகம் மலர்ந்து பக்கத்தில் வணங்கி நிற்கிற திருமாலை மகிழ்ச்சியோடு பார்த்து அவுணர் கூட்டத்தை போரில் வென்ற முருகப்பெருமானை நீங்கள் ஒப்படை செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து சொல்கிறார். அடுத்த பாடல் 1925. குமிழ்மென் மலரை புறவகற்றும் கொடி நாசியின் நித்திலம் அணிந்த அமிழ்த நிகழ்த்த மொழி கமலை அடிகள் இறைஞ்ச அடுத்தாளை இமிழ் தன் கருணையால் நோக்கி இமையார் பழிச்சும் யானிதனை தமிழின் இனிப்ப அணிகென்ன சைலம் உயிர்த்தால் வாய் மலர்ந்தாள். இந்த குமிழ்மண் மலரை புறவகற்றும் கொடி நாசினா அந்த குமிழ் மலரை போன்று அது வெண்ட அழகிய நாசி. அதாவது அவருடைய மூக்கு அந்த குமிழ் அந்த குமிழ் மென்மலரை போல அதை கூட வென்றது. அந்த வென்ற நாசி அழகிய நாசி. கமலைனா திருமகள். தமிழின் இனிப்ப அப்படின்னா இனிமையும் மேன்மையும் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்ல இனிக்கிறது தமிழ். அந்த ஒப்பனையில் அழகு காண இனிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவளை இனிப்பாக இருக்கான் அந்த ஒப்பனை. காண இனியது நீருன்னு சொல்கிறால அந்த அர்த்தத்தில். அது மாதிரி சொல்ல இனிக்கிற தமிழ் மாதிரி காண்பதற்கு இனிக்கிற முறையில் ஒப்பனை செய்க அப்படின்னு கூறியது ஓமை சிறப்பு. ஒப்பனைக்காக இந்த மாதிரி தமிழில் சொன்னது வேறு யாருமே இல்லையாம். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காராம் கச்சியப்ப முனிவர். தமிழ் தமிழை போல் தமிழ் எப்படி கேட்க சொல்ல இனியதோ அது மாதிரி அது ஒப்பனை பண்ணும்போது தமிழ் மொழியும் அவ்வளோ இனியது அப்படின்னு சொல்கிறார். தமிழின் இனிப்ப அப்படின்னு. குமிழ மலரை வென்ற அந்த அழகிய மூக்க உடையவளும் முத்து அணிந்தவளும் அமுதமுத்த சொல்லை உடையவளுமான திருமகள் இறைவன் திருவடியில் விழுந்து வணங்கினாள். இப்போ யார் முதல்ல திருமாலை சொல்கிறாரு, போய் முருகப்பெருமான ஒப்பனை செய்ய சொல்கிறாரு. இப்போ திருமகள் இறைவன் திருவடியை விழுந்து வணங்குறார். அந்த வணங்கிய திருமகளை கருணையோடு பார்த்து தேவர்களும் போற்றும் தெய்வ யானையை தமிழ் போன்று இனிமையாக ஒப்பனை செய்வாய் என்று மலைமகள் கூறினாள். அப்போ முருகனை இது பண்ணுறதுக்கு திருமாலும் தெய்வ யானையை அலங்கரிப்பதற்கு திருமகளையும் பணிக்கிறார்கள். அடுத்த பாடல் 1926. அருள் செய் பணி செய்ய அரிய மாதவம் மறுவினம் முன்னர் மண்ணிலத்து மாமன திருமறு மார்பனும் கமலச் செல்வியும் உருகிய அன்பு கொண்டு உயற்ற புக்கனர். திருமறு மார்பனா திருமகளும் கௌதமணியும் உடைய திருமால், மார்புடைய திருமால் அர்த்தம். உயற்றன்னா அழகு செய்ய. இப்போ உயற்றுபவர்னா யார், தாளாவது உயற்றுபவர்னா அழகு செய்பவர்கள். இறைவன் அருள்படி பணி செய்வதற்காக இந்த அரிய தவத்தை நம்ம முன்னால் செஞ்சுருக்கோம். இந்த நில உலகத்தில் இந்த தவத்தின் பயனால தான் நம்ம ஒப்படை செய்கிற பணி நமக்கு ஆயிற்று அப்படின்னு சொல்லி திருமாலும் திருமகளும் மனம் கசிந்தோட அன்போட ஒப்பனை செய்ய சென்றார்கள். இறைவன் நம்மளுக்கு அருளியது பணி செய்ய அருளியிருக்காரு. இது எதனாலனா இந்த அரிய தவத்தினால தான் நமக்கு கிடச்சிருக்கு.
இந்த நில உலகத்தில் இந்த தவத்தின் பயனாக தான் நம்ம வந்து ஒப்பனை செய்கிற இந்த பணி வந்து நமக்கு ஆயிற்று அப்படின்னு சொல்லி திருமாலும் திருமாவளும் ரொம்ப மனம் கசிஞ்சு அன்போட ஒப்பனை செய்ய சென்றார்கள். அடுத்த பாடல் 1927. பெருங்கடல் பாயலான் பெட்ட பல்பொருள் தருங்கடன் பூண்டனன் சதமகத்தினன் ஒருங்கு ஐராணி ஒன்கமலை வேட்டன அருங்கலன் ஆதிகள் அழிக்க நின்றனல். பாயல்னா படுக்கைன்னு அர்த்தம், பெட்டன்னா விரும்பிய, சதமகத்தினான் அப்படின்னா 100 வேள்வி செய்த இந்திரன். சதம்னா 100, மகம்னா வேள்வி செஞ்சவன், ஐராணினா இந்திராணி. இப்போ திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட திருமால் என்ன சிலர் ஒப்பனை செய்ய வேண்டிய பொருட்கள் எல்லாம் இந்திரன்ட்ட கொடுக்குறார். திருமகள் வேண்டிய ஆடைகள் அணிகள் எல்லாத்தையும் இந்திராணி கொடுக்குறது, கையில் வச்சுட்டு நிற்கிறா. அப்போ இந்திரனும் இந்திராணியும் வந்து நிற்கிறாங்க. திருமால் வந்து எல்லா பொருளையும் இந்திரன்ட்ட கொடுக்குறாரு. திருமகளுக்கு வேண்டிய ஆடைகள்லாம் இந்திராணிக்கு கொடுப்பதற்காக கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த இதுக்கு ஒப்பனைக்கு முன்னால் இருக்கின்ற ஆயத்தங்களை கூறுகிறார். அடுத்த பாடல் 1928. மங்கள மணிமுரசு இயம்ப வானமர் கங்கை வெண் களிற்றின் மேற்கட்டத்தில் போதரா அங்களுள் மேனியின் ஆட்ட வைத்தனர் புங்கவர் முருகனை போற்றி மாயவன். அங்கள் உள் அப்படின்னா அழகு வெளிப்படுகின்றன அர்த்தம். அதாவது அழகிய மங்கள முரசு இயம்ப அந்த ஆகாய கங்கை நீரை ஐராவத யானையின் மேலே வச்சு குடத்தில் நிரப்பிட்டு வந்து முருகப்பெருமாளுடைய திருமணியில் திருமஞ்சனம் செய்கிறதுக்காக தேவர்கள் வைக்கிறாங்க. திருமாலை என்ன செய்கிறார், முருகப்பெருமானை வணங்கி அவர் என்ன செய்கிறார் அடுத்த பாடலில் சொல்லுவாங்க. அதாவது மங்கள முரசு முயங்குது ஆகாய கங்கை நீரை ஐராவத யானையின் மேலே, இந்திரனுடைய யானை ஐராவதம், அதை வச்சு மேலே குடத்தை நிரப்பி வந்து முருகப்பெருமானுடைய திருமணியில் திருமஞ்சனம் செய்கிறதுக்காக தேவர்கள் வைக்கிறாங்க. திருமால் வந்து என்ன செய்கிறார், முருகப்பெருமானை வணங்கி என்ன செய்தார் என்பதை அடுத்த பாடலில் நாளை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.